சுயமரியாதை இயக்கம், செயல்பாடு, அணுகுமுறை, 2 செய்திகள் இதில். வெறும் சுயமரியாதை இயக்கம் மட்டுமல்ல, அது கொண்டிருந்த செயல்பாடு, அது செயல்படுத்திய செயல்பாடுகள், அதில் அதன் தலைமை காட்டிய அணுகுமுறை, இந்த 2 செய்திகளும் சேர்த்து தான் நாம் இதில் பேச போகிறோம். சுயமரியாதை இயக்கத்தை பற்றி ஒரு நூலினை, உங்களுக்கு தெரியும், இப்போ அண்மையில் நடந்த ஜீவா தொடர்பாக நடந்த ஒரு ஈரோட்டு பாதை என்கிற ஒரு நூலினை மா இளஞ்செழியன் ஒருத்தர் அவர் எழுதுகிறார். அவர் ஒரு திராவிட கழகத்தில் இளைஞராக செயலாற்றியவர். அவர் பச்சையப்பன் கல்லூரியில் முதல்வராக இருக்கிறார், பேராசிரியராக இருக்கிறார். அதற்கு எதிர்வினையாகத்தான் ஒரு ஈரோட்டு பாதை சரியா என்ற ஜீவானந்தம் எழுதினார். அதை 4 கட்டங்களாக அவர் சுயமரியாதை இயக்கத்தின் பணிகளை பிரிக்கிறார். முதல்ல சுயமரியாதை இயக்கம் தொடங்கியவுடன் பொருள் தெரியாத சடங்குகளை கைவிடுதல், மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பரப்புரை. அடுத்து அந்த ஜாதியத்தை கட்டி காக்கிற பெண் விடுதலையை குறித்த பரப்புரை. 3வது கட்டத்தில்தான் மதத்தின் மீதான விமர்சனம். 4வது கட்டம் பொது உடைமை என்ற பரப்புரை. இப்படித்தான் அவர் அதை பிரித்து அதை பற்றி சொல்லுகிறார். இப்போ அதன் மீது அவர் எழுதுனதுக்கெல்லாம் அவர் பதிலாகத்தான் அவர் எழுதி போய் அது ஒரு பெரிய விவாதம் ஆயிற்று. இப்போ அதே மாதிரி நாம் பார்க்கலாம். சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கிய போது, இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கினதுக்கே ஒரு சிக்கல். என்றைக்கு தொடங்கப்பட்டது, அது பலவேறு கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு அலுவலகம் போட்டு ஒரு பெயர் பலகை வைத்து எல்லாம் அழைப்பதெல்லாம் கொடுத்து தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல சுயமரியாதை இயக்கம். அப்படியெல்லாம் எந்த தொடக்க விழாவும் இல்லை. அதுதான் சிக்கல். அதனால தான் யாரோ ஒன்றை பேசுகிறார். அதை நம்ம திராவிட இயக்க எழுத்தாளர் திருநாவுக்கரசு அவர்கள், அப்போது பெரியாரோடு இணங்கிய மா சிங்காரவேலர், இவரெல்லாம் குடியரசு தொடங்கிய நாள் தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய நாள் என்பது அவர்களுடைய கருத்து. குத்தூசி குருசாமி போன்றவர்கள் எல்லாம் பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறிய நாள் தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய நாள் என்று அவர்கள் ஒரு பக்கம். ஆணைமுத்து அவர்கள் இன்னும் ஓராண்டு தள்ளி 10வது பார்ப்பனலாதார் மாநாடு மதுரையில் நடந்தது. அந்த மாநாட்டின் அன்றுதான் தொடங்கப்பட்டது சுயமரியாதை இயக்கம்னா அவர் ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆணைமுத்து அவர்களுடைய கருத்தை பற்றி ஆழமாக நாம் அதற்கு பதில் உரைக்கணும். ஆனால் அந்த மாநாட்டுக்கு வருவதற்கு பல அறிக்கைகளை பெரியார் எழுதுகிறார். சுயமரியாதை சங்கத்தார் அனைவரும் வர வேண்டும், சுயமரியாதை இயக்கத்தோழர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும், அறிக்கையெல்லாம் அதுக்கு முந்தைய விடுறாரு. எப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட இருக்குது. இப்போ நாம் குடியரசு தொடங்கிய நாளை தான், அந்த 7 தொடங்கிய நாளை சுயமரியாதை இயக்கம் தொடக்கமாக நான் கருதுகிறேன். இப்படி நினச்சிக்கிட்டு நாம் பேசுவோம், அப்புறம் பின்னால் முடிவு பண்ணுவோம். அந்த சிக்கல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை. அப்போது அந்த குடியரசு அவர் தொடங்கிய போது, அந்த தொடங்கிய நாளிலிருந்து தான் பெரியார் அந்த கருத்தில் இருந்தாருன்னா இல்லை, அதற்கு முன்னால் இருந்து அந்த கருத்துகள் அவரிடம் ஊடாடிக்கொண்டே இருந்திருக்கிறது. இன்னும் காங்கிரஸ்காரராக இருந்தபோது 1922 திருப்பூர் மாநாடு. திருப்பூர் மாநாட்டில் கோயில் நுழைவை பற்றிய ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதை தடுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். எதிர்த்தவரில் முக்கியமானவர் 1939 கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியதாக சொல்லுகிற வைத்தியநாத ஐயர். உங்களுக்கு மனு சாஸ்திரம் தெரியுமா, ராமாயணம் படித்திருக்கலான்ற கேள்வியெல்லாம் கேட்டு தான் எதிர்க்கிறார். பெரியார் அதற்கு சொல்லுகிறார், இல்லை, அப்படி அது சொல்லுமானால் அதைத்தான் எரிக்க வேண்டுமே தவிர இந்த கோரிக்கையை நாம் நிராகரிக்க முடியாதுன்னு பெரியார் பேசுகிறார். அதிலிருந்து தான் தொடங்குது. மனு சாஸ்திரம், ராமாயணம் எரிக்கப்பட வேண்டும் என்பதை 1922 திருப்பூர் மாநாட்டு பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார். அதிலிருந்து கூட இந்த சிந்தனை விட்டது என்று கருதலாம். அதற்கு பின்னால் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா 1925 ஜூன் மாதம் ஒரு மாநாடு, ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் மாநாடு. அதற்கு பெரியார் தலைமை தாங்குகிறார். ஏன்னா அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர். அதற்கு முந்தித்தாண்டு தலைவர், அந்த ஆண்டு பொதுச் செயலாளர் இருக்கிறார். அவர் தலைமையில் பள்ளத்தூரில் நடக்கிறது, காரைக்குடிக்கர்கள் இந்த பள்ளத்தூரில். அது
ராமநாதபுரம் மாவட்ட மாநாடு. அந்த மாநாட்டின் உரையில் ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் தீண்டாமையை குறித்து பெரியார் பேசுகிறார். அந்த உரையிலேயே சூத்திர பட்டத்தை பற்றி பேசுகிறார். இந்து என்றால் திருடன் என்று இருக்கிறது அதில் பேசுகிறாரு. தீண்டாமை கொடுமைகளை பற்றி அதை கிண்டலும் கேலியுமாக பலவற்றை அதில் பேசுகிறார். அதில் தீண்டாமையை பற்றி வழக்கமான பல நேரங்களில் நான் சொன்னதுதான் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏன் அந்த மக்களை ஒதுக்கி வைக்கிறீர்கள்? ஏன்னா அப்போ நாடார்களும் பட்டியலினத்தில் சேர்க்கப்பட்டவர் தாழ்த்தப்பட்ட மக்களாக கருதப்பட்ட காலம். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை எதுக்கு காரணம்னா அவன் கல் இறக்குறான், கல் குடிக்கிறான், மாட்டுக்கறி சாப்பிட்றான், சுத்தமாக இருக்கிறதில்ல, குளிக்கிறதில்ல, அதனால் என்று சொல்லுகிறார்கள். பெரியார் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு கேள்வியாக இந்த கேள்வி அவரே எழுப்பி அது கேளுக்கு விடையும் அந்த மாநாட்டில் பேசுகிறார். அப்போ காங்கிரஸ்காரர் அவர், குளத்தில் குடிக்கவே நீரெடுக்க விடாத நீ அவன் குளிக்கவில்லை என்றும் ஆடை அழுக்காக இருக்கிறது என்றும் சொல்லுவதற்கு யோகிதை இருக்கிறதா எண்ணிப்பார். அனுமதிச்ச பின்னால கேளு இந்த கேள்வியை. நீ அனுமதிச்சும் அதுக்கப்புறம் அழுக்காக குளிக்காமல் இருந்தால் கேளு. நீ குடிக்கவே நீரெடுக்க விடாத உனக்கு இந்த கேள்வியை கேட்பதற்கு யோகிதை இருக்கிறதா? முதல் கேள்வி. அடுத்து கேட்கிறார், கல் இறக்கிறத பற்றி சொல்கிறாங்க. அப்போ கல் இறக்குவதும் அதனால் அந்த கீழ் ஜாதி, கல் குடிக்கிறவன் எல்லாம் கீழான மக்கள் என்று கருதுகிறாயே. கல்லுக்கடை ஏலம் எடுத்தவன் யார்? அவன் பெரிய ஜாதியா? அதை விற்று லாபம் சம்பாதிக்கிறவன் உயர் ஜாதியா? அதை ஏலத்துக்கு விடுற அரசாங்கத்தை நாம் எப்படி கருத்தில் எடுத்துக்கொள்வது? இதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இல்லாமல் நீ பிராந்தி குடிக்கிறவனுக்கு பின்னால் கையை கட்டிட்டு துரன்னு பின்னாலேயே போயிட்டுருக்கிற நீ கல் குடிக்கிறத பற்றி பேசலாமாங்கிறார். ஏன்னா ஆங்கிலேயன் ஆட்சி காலம். அவன் நல்லா சீமை மதுவை குடிக்கிறான், அவனால் கையை கட்டிட்டு துரன்னு பின்னால் போகிறான். அப்போல்லாம் உனக்கு தெரியலையா என்று கேட்கிறார். அடுத்து மாட்டுக்கறி சாப்பிடுகிறான். அவர் வேடிக்கையாக கேட்குறார், நீ எல்லாம் பெரிய ஜாதிக்காரன், கோழி சாப்பிடுவ, சரி. அவன் மாடு சாப்பிட்றான், கோழி என்ன சாப்பிடுதுன்னு தெரியுமா உனக்கு? அழுக்கை, புழுவை, மலத்தை, சளியை இதெல்லாம் தின்னுட்டு வர கோழியை திங்கிற நீ பெரிய ஜாதி. பசும்புல்லை, புண்ணாக்கை தவிட்ட திங்கிற மாட்டை திங்கிறவன் எப்படா கீழ் ஜாதி ஆனா என்று கேட்கிறார். அந்த மாநாடு இப்போ இந்த ஜாதி ஒழிப்பு பற்றிய தீண்டாமை மீது நீங்கள் சுமத்துகிற பொய்யான குற்றச்சாட்டை அம்பலப்படுத்துவது அப்போ தொடங்கிடுறாரு அவர். அதுலேயே சொல்கிறாரு, மனுசாஸ்திரத்தில் சூத்திரன் என்றால் தாசி மகன் என்று இருக்கிறது என்பதை அந்த மாநாட்டில் பேசுகிறார். இந்து என்றால் திருடன் என்று பாரசீக வார்த்தை என்று சொல்லுகிறார்கள் என்றும் பேசுகிறார். கலைஞர் பின்னால் பேசுன்னு சத்தம் போட்டான், இந்துனா திருடன் இருக்குனதுக்கு. அவர் பெரியார் 25 அதை சொல்கிறார். இப்படித்தான் அவருடைய அந்த வகுக்காரு. அந்த சமயம் அதற்கு முன்னால் அதற்கு அடுத்து அந்த சமயத்தில் வைக்கம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டம் அது. சரி, இடஒதுக்கீட்டை பற்றிய கோரிக்கை, அது வகுப்பாரி உரிமை நேற்றே சொன்னேன். அப்போ இருந்ததெல்லாம் 100ஐயும் பிரித்து கொடுப்பது தான், சில இடங்களை மட்டும் ஒதுக்குவதல்ல. அப்போ இருந்தது வகுப்பு வாரியாக பிரித்து கொடுப்பது, எல்லாத்தையும் 100 இடத்தையும். இப்போ மாதிரி இவ்வளோ பெர்சன்டேஜ் எல்லாம் அப்போ கிடையாது. அதை குறித்து தொடர்ந்து கோரிக்கைகள் வைப்பதும், மாநாட்டில் தீர்மானமாக கொண்டு வருவதும், அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும். அதில் தான் பெரியாரோடு இணக்கமாக இருந்த திருவிக்காவுக்கும் அவருக்கான முரண்பாடு. கடுமையாக திருவிக்காவை விமர்சனம் பண்ணிட்டு வர்றார். திருவிக்கா அதுக்கெல்லாம் பதில் எழுதுறாரு. ஏன்னா பெரியார் காங்கிரஸில் சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சி, தனியாக தேர்தல் நிற்கிறதுன்னு ஒரு கட்சி இருக்கிறது. இவர் சொன்னார், காங்கிரஸ் தேர்தல் நிற்காத கட்சி, இதில் எதுக்கு நீ வகுப்பாரி உரிமை கேட்குறேன்னு கேட்குறாரு. அட வேற வேலைக்கெல்லாம் வச்சுக்குவேன், இதுக்கு மட்டும் என்ன? ஏன்னா பெரியார் அப்போது கதர்கடையில் தான் தலைமையேற்று நடத்திய கதர் போர்டில் உற்பத்தி நிலையங்களிலும் விற்பனை நிலையங்களிலும் வகுப்புரிமையை பின்பற்றி கொண்டு இருக்கிறார். 23 பண்ணிகிட்ருக்காரு. அதில் 50 விழுக்காடு பார்ப்பனில்லாத மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று தொடங்கி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவர் நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறார். நீ ஏன் அரசியல் கட்சி பற்றி பேசுகிற? அரசியல் சுயராஜ்ய கட்சி மாநாடு இருந்தால் அங்கே தீர்மானம் கொண்டு வா. காங்கிரஸ் மாநாடு தேர்தல் நிற்காத கட்சி, என்ன நான் தேர்தல் பதவிக்கு மட்டும் கொண்டு வரல, எல்லாத்துக்கும் சொல்லி அந்த அது தெரியும், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போதான் பெரியார் கோபித்து கொண்டு வெளியே வர்றாரு. இதுதான் சுயமரியாதைக்கு தொடக்கமாக இதை சொல்லுவதும் உண்டு. எப்படி இருந்தாலும் சுயமரியாதை இயக்கம் வந்த உடனே கேள்விகளாக தான் வைத்து கொண்டே இருக்கிறார். இப்போ கேள்வி வைக்கிற போது அவர் மதத்தின் மீது கடுமையான இதெல்லாம் வைப்பதில்லை.
அந்த சமயத்தில் மதம் என்பதை பற்றி நேரடியாக பேசாமல் மூட நம்பிக்கைகள், மனிதனை இழிவுபடுத்துகிற போக்குகள், இதை பற்றி மட்டும்தான் பேசுகிறார். அதில் இப்போது நிறைய அந்த கேள்விகள்லாம் கூட கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதில் பெரியார் எப்படி பார்ப்பனர்களை மட்டும் திட்டினாரான்னதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும். குடியரசு தொடங்குறது 5ஆம் மாதம், 8ஆம் மாதம் குடியரசில் ஒரு கட்டுரை ஒன்று வருகிறது. நவரத்னங்கள்னு ஒன்று பெரியார் பேச்சிலிருந்து துணுக்காக எடுத்து போடுறாங்க. எழுத்தில் ரீல்ஸ், இது பூரா படிக்க மாட்டாங்க. 2, 3, 4 வரி 5 வரி எடுத்து போடுற முறை அப்போது இருக்கிறது. 9 கருத்துக்களை 2 வாரத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க, நவரத்னங்கள். அதில் சொல்கிறாரு, முதல் இதே என்னன்னா, ஜாதி செருக்கு என்பது பிராமணரிடம் மட்டும். அப்போ பிராமணர் என்ற சொல்லத்தான் 26 பாதி வரைக்கும் பயம், அப்புறம் தான் பார்ப்பனர்னு வருது. பிராமணரிடம் மட்டும் இருப்பதாக சொல்லுவது பிசகு. ஏன் பிராமணர் அல்லாதாரிடமும் ஏன் பஞ்சமர் என்று சொல்லப்படுவோர் மத்தியிலும் இந்த ஜாதி செருக்கு இருக்கிறது, அவங்ககிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருப்போம், சில உள்ளொதுக்கீடுலாம் அந்த சிக்கல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்படி இருக்குது, அவங்களுக்கும் தான் இருக்குது. ஆனால் இவை அத்தனைக்கும் ஊற்றுக்கண் பார்ப்பனர்கள் தான் என்று அதில் சொல்கிறார். இருக்குதுப்பா அவங்ககிட்டலாம், ஆனால் ஊற்றுக்கண் இங்கிருந்து தான் தொடங்குது, இங்கிருந்து தான் போய் அவங்ககிட்டலாம் போய் சேர்ந்து இருக்குது என்ற வரியும், இன்னொரு வரி ஒன்று சொல்லுவார் கல்வியை பற்றி. இன்றைய கல்வி முறைன்னு சொல்கிறதுல பரீட்சை முறை, தேர்வு முறை என்பது மாணவனின் ஞானத்தை சோதிப்பதாக இல்லை, அவன் ஞாபக சக்தியை சோதிப்பதாக இருக்கிறது. அவன் என்னடா செய்தியை புரிஞ்சுக்கிட்டான்லாம் பார்க்கறதில்ல, தப்பு இல்லாமல் வரியில் ஒரு எழுத்து விடாமல் எழுதுறானான்னு தான் பார்க்குற. அவன் ஞாபக சக்தி தான். பின்னால் ஒரு இடத்துல சொல்லுவார், சாப்பிட்டதை முழுசும் வாந்தி எடுத்துட்டானா பெரிய அவன் அறிவாளி, 2-3 பருக்க உள்ள நின்று போனால் கம்மி மார்க் அவன் என்றெல்லாம் சொல்லுவார் பின்னால். ஆனால் அந்த மாதிரி அப்படியே வாந்தி எடுக்கிறோம் தான் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்க என்று சொல்லி பின்னால் சொல்கிறாரு. இன்னும் ஒரு 2 ஆண்டுக்கு பின்னால் இன்றைய பார்ப்பனர்கள் தங்களுக்கு வசதியாக மதிப்பெண் என்பது தான் மாணவனை, அப்போ மார்க்குன்னு தான் சொல்லலாம், மதிப்பெண்ணு சொல்கிறேன், மார்க்கு தான் மாணவனுடைய தகுதிக்கான அளவுகோலாக கருதி கொண்டிருக்கிற முறையை காப்பாற்றி வைத்து கொண்டு தங்கள் மனப்பாடம் செய்யும் குலத்தொழிலை கொண்டிருப்பவர்கள் அதை மட்டும் மார்க்கை மட்டும் சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கான் என்று அதை பேசுகிறார். இப்படி தான் அவர் அந்த தொடக்கத்திலே அதை வச்சதாக செய்திக்காக மட்டும் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பான தொடக்கம் தான். பார்ப்பனர், பணக்காரர், படித்தவர்னு ஒரு ஆணவம், ஆண்கள் என்ற அதிகாரங்களை எதிர்த்து அப்போது பேச தொடங்குகிறார்கள். அப்போ அவர் சொல்கிறார், இந்த இயக்கத்திற்கென்று வகுத்திருக்கும் கொள்கைகளில் நாத்திகம் ஒரு கொள்கையாக குறிப்பிட்டிருக்கவில்லை. அதான் அவர் ஆரம்பிக்கிறார். சுயமரியாதை இயக்கத்தில் சகல மதக்காரர்களுக்கும் சகல அபிப்பிராயக்காரர்களுக்கும் இடம் உண்டு. அதன் கொள்கை இவ்வளவுதான். மனித சமூகத்தில் உள்ள குருட்டு பழக்க வழக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் விளக்கமறியா சடங்குகளையும் அவற்றிற்காக செய்யப்படும் சடங்குகளையும் ஒழித்தல், ஜாதி மதம் வகுப்பு ஆகியவற்றின் பேரால் உள்ள பேதங்களையும் சமூகத்துறையிலும் பொருளாதாரத்துறையில் இருந்து வரும் உயர்வு தாழ்வுகளை அகற்றி மக்கள் யாவரும் ஒரே சமூகம் சகோதரர் என்று சொல்வது தான். அவ்வளோதான். எனக்கு அது எல்லா மதத்துக்காரனும் வரலாம், இதில் கடவுள்லாம் இல்லைன்ற கருத்துலாம் இப்போ கிடையாது என்பதாகத்தான் அவர் தொடங்குறார் அந்த இயக்கத்தை. இப்போ அவர் 25, 26ன்னு வச்சுக்க, அது நமக்கு தேதியை பற்றி கவலை இல்லை. இதற்காக பலரையும் உடனிணைத்து கொண்டு தான் போகிறார். எல்லாரையும் 100க்கு 100 டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் சேர்த்துட்டார், அப்படிலாம் கிடையாது. பாப்பா நம்மோட இரு, பாரு கொஞ்ச நாளைக்கு, நீ ஒரு பக்கம் உனக்கு பட்டதை பேசு, இந்த கருத்தின் மீது தான். கராராக இப்படி தான் பேசுனதெல்லாம் வகுக்கவில்லை. அப்படி தான் எல்லாரும் இருந்திருக்காங்க. ஒரு எல்லாருக்கும் தனியாக சுதந்திரமாக தங்கள் கருத்தை பேசி இருக்கிறார்கள். ஆனால் அடிப்படையாக இது இருக்கணும், விளக்கமறியா சடங்குகளை எதிர்க்கணும், மூட பழக்க வழங்க எதிராக இருக்கணும், சகோதரத்துவத்தை பேண வேண்டும், இவ்வளவுதான். நீ பேசு. இன்னும் பெருசாக அதுக்கான இதெல்லாம் வச்சதாக அவர் காலத்தில் இல்லை. இப்படித்தான் அவருடைய சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிறது. அப்போ அதில் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா அடுத்து 28ல் எப்படி கடவுளை பற்றி கொஞ்சம் அப்போ தான் பேச வர்றார். 28ல் நடக்குது தென்னிந்திய சீர்திருத்தக்காரர்கள் மாநாடு.
வேறு மாநிலத்துக்காரெலாம் வந்து கலந்துக்கிறாங்க. ஆனால் தலைவராக பெரியார் அதில் இருக்கார். அதில் அவர் பேசுகிறாரு, என்ன எது கடவுளை அவர் மறுக்க சொல்லுகிறது என்றால், மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, கோயிலுக்குள் போகக்கூடாது, குளத்தில் நீர் எடுக்கக்கூடாது போன்ற கொள்கையில் தாண்டவமாடும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, எரிமலையின் நெருப்பு குழம்பால் எரிக்காமலோ, சமுத்திரத்தால் மூழ்கச் செய்யாமலோ, சண்ட மாருதத்தால் தூள் துளாக்காமலோ, பூமி பிளவில் அமிழச் செய்யாமலோ விட்டிருப்பதை பார்த்த பின்னரும் கூட கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றும், அவர் நீதிமான் என்றும், சர்வ தயாபரர் என்றும் யாராவது சொல்ல வந்தால் அவர்களை என்னவென்று சொல்வதென்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். அந்த கடவுளை பற்றிய விமர்சனம் அவ்வளோதான். இல்லை, ஒருத்தன் இப்படி இருக்கிறான், அவனுக்கு எல்லாத்தையும் மேலே அன்புள்ளவர், எல்லார் மேலேயும் அன்புள்ளவர் கடவுளுங்கிறான். ஆனால் ஒருத்தனை மட்டும் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறான், தெருவில் நடக்கக்கூடாதுங்கிறான், தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிறான். இப்படி பார்த்துட்டு ஒரு மனுஷன் இருப்பானா? இருந்தால் அவன் சர்வதயாபரனா என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். அவ்வளோதான். இப்படி தான் அவர் ஒன்றாக சொல்லுகிறார். அடுத்தது, எனக்கு கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ சாத்திரத்தை பற்றியோ அக்கறை இல்லை. ஆனால் கெடுதியை நீக்கவும் கொடுமைகளை போக்கவும் முயற்சி செய்கிற போது கடவுள்தான் ஜாதிகளை ஏற்படுத்தினார், அதன்படி நடக்கத்தான் வேண்டும் என்றால் அந்த கடவுளை எத்தனை பெரிய கடவுளாய் இருந்தாலும் அதை சுட்டு பொசுக்க வேண்டாமா என்றே உங்களை கேட்கிறேன். இப்படி தான் அவருடைய விமர்சனங்கள் இந்த முறையாக வந்து கொண்டு இருக்கிறது. இதில் எல்லாம் என்ன நேரம் குறைவாக வேகம் ஓட்டுறேன். அப்போ அவர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு வந்து எதை முக்கியமாக கருதுகிறேன், அப்போ வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற வெள்ளையர் கருப்பர் நிறவெறியை பற்றி பேசுகிறார். அதை பற்றி காங்கிரஸ் ஒரு தீர்மானம் போடுது. அப்போ ஒன்று எழுதுகிறார் வரைக்கும் 1925 தான். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர் கருப்பருக்கு இழைக்கும் கொடுமையை விட மோசமானது இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டோருக்கு இழைக்கப்படும் கொடுமைகள். இதையெல்லாம் விட்டுட்டு நீ தென்னாப்பிரிக்காவின் கொடுமையை பண்ணுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? காங்கிரஸை பார்த்து கேள்வி வைக்கிறார். கொஞ்சோட உங்களுக்கு வெக்கமாக இருக்காது? இந்த ஊரில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, ஒன்றுமே செய்யலை, தென்னாப்பிரிக்காவில் ஏதோ நிறவரியில் இருக்கானோ அதுக்கு பேசுகிறேன் என்பதை போன்ற விமர்சனங்களை அவர் வைத்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஸ்டெப்பு போகிறது வந்து தனி கிணறுகள் வெட்டுவதை பற்றிய கருத்து. அதுவும் வந்து இதே ஜீவானந்தம் கதையில் வர்ற கதை தான். அதுவும் சிராவயலில் அவர் எதை நிறுவனதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதில் ஆசிரியராக இருந்தார் தான் நம்ம கருத்து. ஜீவானந்தம் அங்கே இருக்கிறாரு, அங்கே அந்த கோயில், அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. 2 வேலை, ஒன்று காந்தி வாசக சாலை, அதில் இன்னொன்று காந்தி கிணறு திறந்து வைக்க சொல்லி பெரியாரை கூப்பிடுறாங்க. பெரியார் போகிறாரு. அப்போ பெரியார் அதில் சொல்கிறாரு, எனக்கு சரி வாசக சாலை மகிழ்ச்சி திறந்து வைக்கலாம், இந்த கிணறு வெட்டுறது எனக்கு உடன்பாடே இல்லை, எனக்கு தனியாக ஒரு கிணறு வெட்டுவது என்பது எப்படி இருக்குதுன்னு அவர் சொல்கிறாருன்னா, தனிக்கிணறு வெட்டுவது ஆதி திராவிடர்கள் நம்மை விட தாழ்ந்தவர்கள், அவர்கள் நம்முடன் கலக்கத்தக்கவர் அல்ல என்ற ஒரு நிரந்தரமான வேலியும் ஞாபக குறிப்பும் ஏற்படுவதாகத்தான் இதுக்கு அர்த்தம். தனியாக நீ என் கூட கலக்கூடாது பண்ணி அதில் குடிச்சிக்க தண்ணி என்று சொல்வது என்று சொன்னதோடு அவர் நிறுத்துறதில்லை. சொல்கிறாரு, நீங்கள் தயவு செஞ்சு தண்ணி எடுத்து குடிக்காதீங்க, தாகத்தால் செத்து போனாலும் போயிடுங்க, தயவு செஞ்சு தனி கிணத்துல போய் தண்ணி எடுக்காது, பொது கிணற்றில் நீர் எடுக்க போராடுங்கள். இதுதான் அவருடைய கருத்தாக சொல்லிவிட்டு, நான் வந்து காங்கிரஸில் இருந்தபோது, தலைவராக இருந்தபோது பணம் அனுப்புனாங்களாம். தீண்டாமை ஹரிஜன நலநிதியிலிருந்து தனி கோயில், தனி கிணறு எல்லாம் வெட்டுறதுக்குன்னு 48,000 ரூபான்னு சொல்கிறார். அப்படிதான் 88,000 ரூபா பணம் அனுப்புகிறான். அப்போ அது பெரிய தொகை. நான் அதை அப்படியே திருப்பி அனுப்பிவிட்டேன். எதற்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து போராடணும் பொது கிணத்துல நீர் எடுக்கிறது தவிர இது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டேன்னு சொல்கிறார் இதில் பெரியார். இப்போ அவர் காங்கிரஸில் இருந்தாலும் காந்தி சொல்றதெல்லாம் ஏற்றுக்கிட்டாலும் இந்த விஷயத்தில் ஒன்று ஏற்றுக்க முடியாதுப்பா காந்தியை என்பதாகத்தான் அவருடைய போக்கு. அப்புறம் காந்தியினுடைய ஒரு சந்திப்பு பெரியாரோடு, வேகமாக முடிச்சு நினைக்கிறேன், நேரம் நான் சொன்ன நேரத்துக்கு முடிக்கணும், அடுத்தெல்லாம் இருக்குது. காந்தியோட ஒரு சந்திப்பு. காந்தியாரிடம் சரார் கே சண்முகம் செட்டியார் இருக்கார், எல்லோரும் கேள்விப்பட்டவர் தான். அவர் இந்தியாவினுடைய விடுதலை பெற்ற இந்தியாவுக்கு முதல் நிதியமைச்சராக இருந்தவர். பாகிஸ்தானோட கணக்கு வழக்கெல்லாம் அவர் தான் பேசி முடிக்கிறாரு. அதே மாதிரி பொருளாதார மாநாடுகளுக்கு உலகம் பூரா, கனடாவில் நடந்த மாநாட்டுக்கு, இந்த மாநாட்டுக்கெல்லாம் இவர் தான் இந்தியாவின் பிரதிநிதியாக போயிருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சிந்தனை உள்ளவர், நிதியமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து காந்தியாரிடம் பேசி கொண்டிருக்கிற போது கொஞ்சம் இந்த மாதிரி ஜாதி சிக்கல்கள், அதில் சாஸ்திரம் பண்ணுற அக்கிரமம் இதெல்லாம் பேசுகிறாரு. இன்னும் காந்தியார் கேட்குறாரு, ஹூ இஸ் யுவர் காட் ஃபாதர் என்று கேட்கிறார். உங்களுக்கு யார் அறிவு தந்தை, ஞானத்தந்தை யார் என்பதை போல உங்களுக்கு யார் யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்றது கேட்குறது வேறு பொருளில் கேட்குறாரு. அப்படிலாம் எனக்கு யாரும் கிடையாது, நானே யோசிச்சு தான் அதெல்லாம். ஒருவேளை அப்படி யாராவது இருக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் பழைய சீடர் ராமசாமி நாயக்கர் தான் எனக்கு ஞானத்தந்தை என்று சொல்லுகிறார். அடடா, இப்படி கருத்துள்ளவரா அவருக்கு நாம் பேசணுமே. பெரியார் போகிறார், போய் பேசுகிறாங்க. அவர் சில விளக்கமெல்லாம் கொடுக்குறாரு. 2 தடவை சந்திச்சிருக்காங்க. விளக்கமெல்லாம் கொடுக்குறாரு. அது இவர் ஒத்து வரல. சும்மாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன் நாம் மாற்றக்கூடாதா அப்படிங்கிறாரு. மாற்றலாம், நீங்கள் அவனை மதிக்க வரைக்கும் மாற்றுவான், நீங்கள் போனால் திருப்பி அவன் மாற்றிடுவான். இதெல்லாம் நடக்காது உங்கள் இந்து மதத்தில். இந்து மதம் வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. இல்லையே, என்னை மதிக்கிறார்களே பார்ப்பனர்கள், அப்படியெல்லாம் இல்லைங்கிறாரு. பாப்பாலாம் யோக்கிய பசங்க அவனுங்களான்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஏன் நல்ல பாப்பானே இல்லையா? எனக்கு யாரும் தெரியலங்கிறாரு. ராஜாஜி இருக்கார் கூட. நான் ஒருவரை பார்த்திருக்கிறேன், கோபாலகிருஷ்ண கோகலே நல்ல பிராமணர் அல்லவா அப்படிங்கிறாரு. நீங்கள் மகாத்மா, உங்கள் கண்ணுக்கே ஒரே ஒரு நல்ல பாப்பா தான் தெரிகிறான், நான் சாதாரண ஆத்மா, எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்று பெரியார் கிண்டலாக சொல்லிட்டு பார்த்தேன். நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்க வரைக்கும் உங்களை விட்டு வைப்பான், நீங்கள் கொஞ்சம் மாறி போனீங்கன்னா முடிச்சிருவான். நீங்கள் பாப்பானை பற்றி அவ்வளோதான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாரு அவர் பெரியார். சொல்லிவிட்டு வந்துடுறாரு. அப்போ வந்து எழுதுறாரு அதை குடியரசில். காந்தியாரிடம் பேசி முடித்த பின்னால் என்னுடைய சம்மதம் இல்லாமல் இந்த உரையாடலை வெளிப்படுத்தக்கூடாது என்று சொன்னதால் முழுவதையும் எழுத முடியவில்லைங்கிறார் பெரியார். அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை வர சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாமல் எழுதாதப்பா நான் பேசுனதெல்லாம் என்று சொல்லிவிட்டார். அதே போல் அது எப்போ வந்ததுன்னா 48 ஜனவரி 31 அவரை சுட்டு கொன்ன பின்னால் மார்ச் மாதம்தான் வள்ளுவர் பண்ணையின் சார்பாக நம்முடைய புலவர் குழந்தை தான் அந்த உரையாடலை வெளியிட்டிருக்கார் புத்தகமாக. அதுக்கு முந்தைய அந்த உரையாடல், அவங்களுக்கு முழு உரையாடல் நமக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னா, அதில் மதம் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க, விரிவாக பேசியிருக்காங்க. திருப்பி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வந்து இவர்கிட்டலாம் திருப்பி பேசி பிரயோஜனம் இல்லைங்க, திருப்பி வரமாட்டேன்னு ராஜாஜி சொல்லிட்டு வந்துடுறாரு. இந்த ஆள்கிட்ட திருப்பி பேசி என்ன பண்ணுறது? என்ன காரணம்னா, அவர் வர்ணாசிரமத்தை பற்றி அதற்கு பின்னால் ஆதரவாக பேசுகிறார். ஜாதி தீண்டாமல் கூடாதான், ஆனால் வர்ணாசிரமம் இருக்கணுங்கிறாரு காந்தி. என்னையா இருந்தாலும் ஒரு இவர் மாதிரி இருக்காரே, இப்படியெல்லாம் பேசுகிறாரே. அதுக்கப்புறம் காந்தியாரை கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இவெல்லாம் காங்கிரஸ்காரன் எழுதுறான், என்ன நீ வெறும் காந்தி திரு காந்தின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் மகாத்மாலாம் விட்டுறாரு. என்ன திரு காந்தி, காந்தியாருக்கு மரியாதை இல்லாமல் போடுறீங்க, திருன்னு தான் நான் போட்டிருக்கிறேன் அவர் சொல்கிறார். அவர் மேலே மகாத்மாலாம் போயிடுச்சு. அவர் வேடிக்கையாக சொல்கிறான், கூட்டங்களில் காங்கிரஸ்காரங்க தோணாம் மகாத்மான்னு சொன்னாரு. சும்மா ஆத்மாவே என்ன இல்லைங்கிற மகாத்மாவை எனக்கு அப்படின்னு தான் பெரியார் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். எனவே அவர் வந்து அதுக்கப்புறம் திரு காந்தியார் தான். அதுக்கப்புறம் மகாத்மா என்ற சொல்லி அவர் கையாள்வதே இல்லை. அப்படிதான் அவர் இருந்திருக்கிறாரு. இது வந்து இந்த காலகட்டத்தில் காந்தியரோட முரண்படுகிறார். அது வரைக்கும் காங்கிரஸ் தன்னை காந்தியுடையவராக தான் நினச்சிட்டு இருக்காரு. ராட்டை படம் போடுறாரு, குடியரசு அட்டையில் ராட்டை இருக்கும், காந்தி இருப்பார், எல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிச்சிடுறாரு, காந்தி தூக்கிடுறாரு. போய் சந்திச்சுட்டு வந்த போல் காந்தி படம் தூக்கிடாங்க, எதுக்கு அந்த மேலே வந்தாலும் படம்னா முடிச்சிடுறாரு. அந்த மாதிரி ஒரு போக்கு மாறுகிறது. காந்தியார் மீது வைத்திருந்த நம்பிக்கை, நீ எல்லாம் அவன் கையால் ஆகிட்டாருங்கிறாரு. அவ்வளோதான், பாப்பானுக்கு ஆளாயிட்டாரு அவன். காந்தியாருக்கு கேட்குறாங்க, காந்தியார் தன்னை ரிஷியாக கருதி கொண்டு இருக்கிறார். இந்த ரிஷி வேஷம் போடுவதற்கே ஒரு நேரம் சரியாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. இன்னொன்று, 2 பேர் அவர் பெரிய மனுஷன் ஆகியிருக்கான். தென்னாட்டு பார்ப்பனர்களும் வடநாட்டு பனியாக்களும் அவர்களை மகாத்மா ஆக்கி விட்டுட்டார். அதை காப்பாற்றினா போதுன்றது மட்டும் நிலைக்கு அவர் வந்துட்டார். அவருக்கு நான் பெருசாக எதிர்பார்க்க முடியாதெல்லாம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொருள்பட எழுதுகிறார். இந்த 31 முதல்ல மாநாடு, 29 சுயமரியாதை இயக்க முதல் மாநில மாநாடு நடக்கிறது. அந்த மாநாடு செங்கல்பட்டு மாநாடு தீர்மானங்கள்லாம் நம்ம எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த தீர்மானங்கள்லாம் பல தீர்மானங்களை அப்போதைக்கு அது பெரிய புரட்சிகரமான தீர்மானங்கள் தான் அத்தனையும். அந்த அப்போதே பெண்களுக்கான உரிமைகள் அதை பற்றியெல்லாம் இப்போ பேசுகிறாங்க. அந்த மாநாட்டுக்கு அடுத்து 2வது மாநாடு ஈரோட்டில் நடக்கிறது, 1930 நடக்குது. அதற்கு முந்தையே வந்து அந்த முதல் இதுலேயே ஜாதி பட்டங்களை விட்டுறணும். பெரியார் வந்து 1927
டிசம்பர் 7 இதழில் மட்டும்தான் ஈவே ராமசாமின்னு ஒரு ஆசிரியர். அதற்கு முந்தி எல்லாமே ஆசிரியர் ஈவே ராமசாமி நாயக்கர்லாம் வந்துட்டுருக்கு. தன்னுடைய ஜாதி பட்டத்தை அப்போ விட்டுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் 2 ஆண்டு கழிச்சு நடந்த மாநாட்டில் தான் தீர்மானம் போடுறாங்க. மக்கள் தங்கள் பெயர்களோடு ஜாதி அல்லது வகுப்பை காட்டுவதற்காக சேர்க்கப்படும் பட்டங்களை விட்டுவிட வேண்டும் என்று மாநாடு பொதுஜனங்களை கேட்டுக்கொள்கிறது அப்படின்றது. ஜாதி அல்லது சமய பிரிவுகளை காட்டும் குறிகளை யாரும் அணிந்து கொள்ளக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்கிறது என்று அதில் தீர்மானம் பண்ணுறாங்க. அப்போ முதல்ல அந்த மாநாட்டு தலைவராக இருந்தவர் WPS சவுந்தரபாண்டிய நாடார். அப்போது நான் முதல்ல நாடார் என்ற என்னுடைய இந்த ஜாதி பெயரை விட்டொழிக்கிறேன்கிறாரு. அப்புறம் ராமச்சந்திர சேர்வை என்பவர் அவர் என்னுடைய பட்டத்தை விட்றாங்கிறாரு. அப்புறம் தொடர்ந்து குடியரசில் போட்டு வர்றாரு, தங்கள் ஜாதி பட்டத்தை விட்டு விட்டோர்னு டெய்லி பட்டியல் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடையும் அப்படி தான் செய்கிறாரு. பிராமண சடங்குகளை விளக்கியோர்னு ஒரு பட்டியல் போட்டே இருக்கார். இனிமேல் பாப்பானை கூப்பிட்டு அந்த சடங்கு செய்யாத, சடங்கு செஞ்சால் கூட பரவாயில்ல, வேடிக்கையாக கூட சொல்கிறார். இங்கே சேலத்தில் ஒரு திருமணம் நடக்குது. சேலம் வரதராஜன் நாயுடுனுடைய மைத்துனருடைய வீட்டில் திருமணம். நான் போயிருந்தேன், பார்த்தேன். அங்கே பார்ப்பனர் இல்லை, அவங்க ஜாதிக்காரர் தான் உட்கார வச்சுருந்தார். ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார், பார்ப்பானை விட 3 மடங்கு பருமனான பூணூலை போட்டுக்கொண்டு அவனுடைய 5 மடங்கு சத்தமாக சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லிக்கொண்டு அவர் எழுதுறாரு பெரியார். அவன் பூணூல் அவன் மாதிரி 3 மடங்கு பெருசாக இருந்ததான். அவன் சமஸ்கிருதம் 5 மடங்கு பெரிதாக சத்தம் போட்டு மந்திரத்தை சொல்லி கொடுத்தான். இதாயா நம்ம பார்ப்பானை ஒழிச்சது, அவன் சடங்குகள் எல்லாம் ஒளியா, நீ பாப்பானை மட்டும் நீக்கிட்டா போதுமா என்று அப்போதெல்லாம் விமர்சனம் எழுதுகிறார். அந்த அடிப்படையில் நடந்த ஒரு திருமணம் ஒன்று 28 நடக்குது. சுக்குலநத்தம் என்கிற ஊரில் நடந்த ஒரு சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர் தன்னுடைய ஒரு திருமணம் நடத்துகிறாரு. அது எப்படின்னு வச்சுங்க, பெரியார் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்த வரைக்கும் அவனை ஏற்றுக்கலாம், 100% பார்த்தா இருக்க மாட்டான் அவனுன்ட்டு. அந்த திருமணத்தில் என்ன வேடிக்கைன்னா, மணமகனுக்கு 2 மனைவிகள் உட்கார்றாங்க மேடையில். ரத்னம்மாள் இன்னொருத்தர் பேர் என்னமோ 2 பேர். 2 பேரும் நண்பர்கள், இளம் வயசுலேருந்து ஒன்றா இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, நம்ம கல்யாணம்னா ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேசிக்கிறாங்க. அவங்க பிடிவாதம் பிடிக்கிறார்கள் தன் தந்தையிடம், நாங்கள் 2 பேரும் அவர் தான் ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்குவோம். 2 பேரையும் பெரியார் பரவாயில்ல, 2 பேரும் ஒத்துக்கிட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு பெரியார். ஏதாவது ஒன்று சுயமரியாதை திருமணத்தையும் சடங்கு இல்லாமல் நடத்துகிறான் அப்படிங்கிறது தான் அவருக்கு. பார்ப்பனர் இல்லாமல் எந்த சடங்கும் இல்லாமல். அதை பற்றி விரிவான கட்டுரையெல்லாம் வந்திருக்கு. அவங்க துவைத்த சட்டையை போட்டு கொண்டு வந்தாங்க, அதாவது புது துணி கூட இல்லை, அப்படி வர்றாங்க. அது என்ன ஒரு பெரிய சிறப்புனா, 1928 இன்றைக்கு 98 ஆண்டுகளுக்கு முன்னால் மணமகள் பெரியாருக்காக ஒரு பாடலை எழுதி அதை முதலில் பாடி பெரியாரை வரவேற்கிறார். ஒரு பாட்டு பாடுறாங்க, அந்த அம்மா மணமகள் வரவேற்கிறாங்க, அவங்களே பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடி, ஏன்னா அவங்க குடியரசு வாசகர் எழுதுறாங்க, அவர் குடியரசு வாசகர் என்பதாலே அவங்க தொடர்ந்து குடியரசை படிக்கிறாங்க. ஆனால் பெரியார் கருத்துகளோடு ஒரு பாட்டை எழுதி, மணமகன் வீட்டார் மட்டுமில்லை மணமகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பாட்டு பாடி பெரியாரை வரவேற்கிறாங்க. பெரியார் போகிறாரு. திருமணத்தை நடத்துகிற போது ஒன்று வருது, அது எப்படியெல்லாம் சமாளிச்சுட்டு அதை கொண்டு போயிருக்கான்றதாக சொல்கிறேன். அப்போது தாலி கட்டி 7 ஸ்டெப் நடந்து வாங்குறாரு. பெரியார் சொல்கிறாரு, அதை சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுக்குறாரு, கட்ட சொல்லிட்டு பிராக்கெட்டில் போடுறாங்க, இது ஒருவேளை சட்ட சிக்கல் வந்து விடலாம் என்பதால் அந்த சப்தபதி நடக்க சொன்னோம் என்று அதில் வருது. அப்படி தான் பரவாயில்ல, 7 ஸ்டெப் வச்சுருப்பான், நாளைக்கு இது செல்லாதுன்னு வர சொல்லலாம்னு சொல்லுவான். பின்னால் வருது அந்த கதையெல்லாம். ஆனால் அப்போ பெரியார் சொல்கிறார், அதற்காக நடத்துகிற கல்யாணம். உடனே ஒருத்தன் பக்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்கான்னு, எங்கள் பையனும் கல்யாணம் பண்ணுறாங்க, பொண்ணை கூட்டி வந்துடுறாங்க, நீங்கள் பண்ணி வைக்கிறான், கூட்டு வா அப்படிங்கிறாரு. பொண்ணா அங்கே இன்னொரு திருமணம் பெரியார் நடத்துகிறார். அதுக்குள்ளே மதுரையிலிருந்து கல்யாணத்துக்கு வந்தவர், எங்கள் பையனுக்கு அடுத்த மாதம் தான் வச்சுருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னா இன்றைக்கே நடத்திடலாங்க பையனுக்கு. மதுரை கூட்டி போகிறாங்க பெரியாரை. அங்கே ஒரு அதுக்கு முந்தி ஒருத்தன் வர்றான், எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணுங்கிறான், இருப்பா நான் மதுரைக்கு போயிட்டு பண்ணுறேன். போயிட்டு திரும்ப இங்கே 4 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு திருமணம். அப்போ நேரமெல்லாம் பார்க்காத இந்த குடியரசு செய்த வேலைகள் தான் இதெல்லாம் சொல்கிறேன். எப்படி நடக்குதுன்னா, அவன் செய்கிறான், நம்மளும் செஞ்சுட்டு போகலாம். அதில் பெரியார் வேடிக்கை எழுதுறாரு, ஒரே ஒரு சடங்கு மட்டும் விடாமல் நடந்து கொண்டிருந்தது. அது காலையில் ஆரம்பித்தது, ராத்திரி 8 வரைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்க சடங்கு. எல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவ்வளவு செலவு பண்ணி அவர் நடத்துனாரா. நாங்கள் இடத்த பார்க்குறப்போ, நான் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்காக ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனோம். ஆமணக்கு நத்தம்னு ஒரு ஊரில் கூட்டம். இது சுக்குல் நத்தை தாண்டி தான் போகணும். இந்த சுக்குல் நத்தன்னு பேரை பார்த்த உடனே சொன்னோம்,
அடடே இது வந்துங்க அப்படி, ஆமாங்க முதல் சுயமராஜ் திருமணம் நடந்த ஊருங்க இது அப்படின்னு சொன்னோம். அப்போ ஜீப்பில் ஒருத்தர் என் கூட வர்றேன்னு கேட்டார், ஏறிக்கங்கன்னு ஏற்றிட்டு போகிறோம். நான் தாங்க அந்த முதல் சுயமராஜ் திருமணத்தினுடைய மகங்கிறார் அவர் இருக்கார் அங்கே. நான் தாங்க, எங்கள் அப்பாவுக்கு தான் கல்யாணம் நடந்ததுங்க. ஓஹோ அப்படின்ட்டு போயிட்டு திரும்பி வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போனோம். முன்னால் திரும்ப நடந்த இடத்த காமிச்சார். பெரிய இடம், பெரிய வீடு அவங்களது. கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கட்டியிருந்தாங்க. கொஞ்சம் வசதியான ஆளுங்க தான் அவங்க. இப்படியான சுயமரியாதை திருமணமும் இப்போ தொடர்ந்து நடக்க தொடங்கி விடுகிறது. மெல்ல மெல்ல சடங்குகளை தவிர்த்த திருமணங்கள் எதுவுமே இல்லாமல், நேரத்தை பற்றி கவலை இல்லாமல் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து பெரியார் நினைக்கிறார் ஒவ்வொன்றா. ஏன்னா பெரியார் எப்பயும் கடைசி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் தள்ளிட்டு போகலாங்கிறது தான் அவருடைய கருத்தாக இருக்கும். அடுத்து 2வது தீர்மானத்தில் அப்போ தான் ஒரு தீர்மானம் போடுறாங்க. இனிமேல் நம்ம இந்த முதல்லையும் இந்த சடங்குகளை பற்றி, கோயில் அர்ச்சனை பற்றி ஒரு தீர்மானம் போடுறாங்க. 2வது மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறாங்க, வேத புராண ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும். அதெல்லாம் இருக்குது. அவர் போடுறாரு, வணங்குவோருக்கும் வணங்கப்படுவதற்கும் மத்தியில் தரகரையோ பூசாரியோ ஏற்படுத்துவது சுயமரியாதைக்கு விரோதம் என்றும், தெய்வ வணக்கத்திற்கு பணம் செலவு அனாவசியம் என்றும் இந்த மாநாடு கருதுகிறது. பூசாரிகளுக்கு தற்காலம் விடப்பட்டிருக்கும் மானியங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மாநாடு கேட்டுக்கொள்கிறது. ஏன்னா ஐயருங்கள்லாம் பூஜை பண்ணுறதுக்கு மானியம் நிறைய பாயெல்லாம் விட்டு வச்சுருப்பான், அதை கேட்குறாங்க. அப்புறம் சொத்துரிமை, வாரிசு, இதெல்லாம் தொடர்ந்து பெண்களுக்கான உரிமைகளை பற்றி. அப்போ இல்லாத உரிமை மனவிலக்கு உரிமை இல்லை, தத்தெடுக்கும் உரிமை பெண்களுக்கு இல்லை. பெண்கள் பெண் குழந்தைகளையும் தத்தெடுக்க முடியாது, பெண்களும் தத்தெடுக்க முடியும். ஆண்கள் தான் தத்தெடுக்க முடியும், ஆண் குழந்தை தான் தத்தெடுக்க முடியும். அப்போ ரெண்டும் கேட்குறாரு. அதே மாதிரி குழந்தைகள் கார்டியனாக இருக்கணும். நான் செத்து போனால் அப்பாவுக்கு அப்புறம் அம்மா கார்டியனாக இருக்க முடியாது. இப்போ நேச்சுரல் கார்டியன்னு சொல்கிறாங்க, அப்போலாம் இருக்க முடியாது. பெண்களுக்கு கார்டியன் பாத்தியம் வேண்டும்னு ஒரு தீர்மானம், இதெல்லாம் அதில் போடுறாங்க. அப்புறம் எந்த பொதுக்கூட்டங்களிலும் ஆரம்பத்திலாவது முடிவிலாவது ராஜ வணக்கம், கடவுள் வணக்கம், தலைவர்கள் வணக்கம் ஆகியவைகள் செய்யும் காரியத்தை விட்டுவிட வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. இனிமேல் அப்போ எல்லாம் அரசரை வாழ்த்தி தான் பாடுவாங்க. பெரியார் காங்கிரஸ் மாநாடு 1927 ஒரு மாநாடு சென்னையில் நடக்குது. எப்பவுமே கவர்னர் மாநாட்டுக்கு வருவாங்க. காங்கிரஸ் மாநாட்டு கவர்னர் வருவார். கவர்னர் வந்த உடனே தான் ராஜாவை வாழ்த்தி ஒரு தீர்மானம், பிரிட்டிஷ் ராஜாவை வாழ்த்தி. அதுக்கப்புறம் ராஜ விசுவாச தீர்மானம் நிறைவேற்றிட்டு அப்புறம் தான் தீர்மானம். அப்போ பெரியார் சொல்கிற இந்த குழப்பெல்லாம் இனிமேல் கிடையாது. எந்த கூட்டத்துலையும் ராஜ வணக்கம் கிடையாது, கடவுள் வணக்கம் கிடையாது, தலைவர்கள் வணக்கம் கிடையாது. இனிமேல் எந்த கூட்டத்தையும் இருக்கக்கூடாது. அது அடுத்த ஒரு முக்கியமான வித்தியாசமான திருமணம்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். அதை விட இன்னொன்று என்ன சொல்கிறாரு, சங்கத்திற்கு போதிய பண உதவி பெற்று கொஞ்சம் காசு சேர்ந்த பின்னால் மிஷினரி பெண்கள் மாதிரி படித்த பெண்களை சம்பளத்திற்கு அமர்த்தி கிராமங்களில் உள்ள படியாத திருந்தாத பெண்களுக்கு கல்வியை போதிப்பதுடன் நமது இயக்க கொள்கைகளையும் போதிப்பது ஆகிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. அப்போ இயக்கத்திற்கு நமக்கு பொருளாதார வசதி வந்த உடனே முழு நேரம் பணியாற்றுகிற பெண்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அமர்த்திக்கலாம். அவங்க பெண்களுக்கு கல்வியும் சொல்லி தரட்டும், அதே சமயத்தில் சுயமரியாதை கருத்துக்களையும் பரப்பட்டும், நூல்களையும் இருக்கட்டும். இப்படி ஒரு தீர்மானம். ஏன்னா இதோட தான் நான் மணியம்மையாரை பார்க்குறேன் பின்னால். அது இருக்கு. அந்த மாதிரியான தீர்மானங்கள், அதே மாதிரி சாரதா சட்டம் வந்த போது வரவேற்கிறது, இந்த மாதிரியான தீர்மானங்கள் தான். 31 தான் ஒரு தீர்மானத்தை அவர் போடுறார். மனிதத்தன்மையை தடைப்படுத்துவதற்கு மதங்களின் பெயரால் ஏற்பட்டுள்ள பழக்க வழக்கங்களே காரணமாய் இருப்பதால் அப்படிப்பட்ட எல்லா மதங்களும் மறைந்து போக வேண்டும் என்றும், மதங்கள் ஒழியும் வரை மனிதர்களுக்குள் சகோதரத்துவம் வளராதென்றும் இம்மாநாடு அபிப்பிராயப்படுகிறது என்று மத ஒழிப்பு தீர்மானம் அப்போ தான் முதல் முறையாக 31 தான் போடுறாரு, விருதுநகர் மாநாடு. அந்த மாநாட்டின் அப்போ அது நீண்ட நேரம் எழுத பேசிட்டு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் ஒரு தீர்மானம் போடுது, பிரஜா உரிமை சட்டம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன இருக்கும், விடுதலை பெற்ற இந்தியாவில்னு கராச்சியில் ஒரு மாநாடு 31 மார்ச்சில் நடக்குது. அதில் தீர்மானம் போடுறாங்க. அதில் மத நடுநிலைமை என்ற சொல்லி ரிலிஜியஸ் நியூட்ராலிட்டி என்று போடுகிறார். அதில் செக்யூரில் அதை போடுறதில்லை, இதுதான் போடுறாங்க, மத நடுநிலைமை, பழக்க வழக்கங்கள். அப்புறம் சிறுபான்மை மொழிகளையும் பண்பாடுகளையும் காப்பாற்றுவது தான். சிறுபான்மை மதத்தினரும் இல்லை, மொழிகள்னால் சமஸ்கிருதம் தான் சிறுபான்மை மொழி.
ஆனால் உடனே பெரியார் தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. என்னடா அது மத நடுநிலைமைங்கிறான். அது கராச்சி மாநாடுன்னு 3 தலையங்கள் எழுதுறாரு. என்ன தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த கராச்சி மாநாட்டு தீர்மானங்களை எதிர்ப்பதற்காகவே ஒரு மாநாடு தான் இந்த மாநாடு. மத நடுநிலைமை என்பது கூடாது, அது கூடவே கூடாது, மத சார்பின்மை தான் இருக்கணும் என்பது ஒன்று. அப்புறம் பிராமணிய வழிபட, அப்புறம் தேசியத்தின் பெயரால் இந்தி பாஷையை கற்றாக வேண்டும் என்று வர்ணாசந்தம், அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு, இதை விட சிறப்பாக இன்னொன்று போடுறாருன்னா, இந்த அது எப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கான்றதா சொல்கிறேன். மத விடுமுறைகள் விடுகிற போது, பள்ளிகளுக்கு அரசு விடுமுறை விடுகிற போது அது குறிப்பிட்ட நாளை விட வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமியருக்கு நாட்டில் வெள்ளிக்கிழமை லீவுங்கிறான், கிறிஸ்துவ ஆட்சி பண்ண நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறான். அதெல்லாம் வேண்டாம். 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, 28ஆம் தேதி லீவு. அது என்னைக்காக இருந்தாலும் சரி. இது எந்த மதத்தையும் சார்ந்ததல்ல. அதே மாதிரி மத பண்டிகைக்காக லீவு விடாதுங்கிறார். மத பண்டிகை கோகுலாஷ்டமிக்கு லீவு, பாப்பான் பூணூல் மாத்திரம் அதுக்கு ஒரு நாளைக்கு லீவு எதுக்கு? பாப்பானே 3%, அதில் ஆம்பளைங்க 1.5%, பூணூல் போடுற வயசில் இருக்கும் 3/4%. அவனுக்காக ஏன்டா 99.4 பேர் அலுவலகத்துக்கு வராமல் இருக்கணும்? கிராமத்துன்னு வர பாமரன் அலுவலகம் இல்லைன்னு தெரியாமல் வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு சும்மா ஏமாந்து போகணும். நீ பூணூல் மாத்திரையா, நீ மட்டும் லீவ் எடுத்துகிட்டு போ, ஒரு 10 நாள் சிஎல்ல சேர்த்தி கொடுத்துரு. அவனுக்கு இவன் இந்துக்கள்லேயே மாரியம்மட்டி ஒருத்தன் கொண்டுவான், காளியம்மட்டி ஒருத்தன், கடா வெட்டுறது ஒருத்தன் போவான், இருக்கு 1000 இருக்கும். அவன் ஜாமிக்கு அவன் எடுத்துக்கிட்டான். கோகுலாஷ்டமிக்கு சைவம் இதுக்கு போகிறான், அது கிருஷ்ணன் நாமம் போட்டவன் பண்டிகை, அதுக்கு போக மாட்டான் இவன். இவனுக்கு எதுக்கு லீவு? அந்த ஒரு தீர்மானத்தை 31 போடுறார். சர்க்கார் விடுமுறை என்று பண்டிகைகளை பிரதானமாய் வைத்து லீவு கொடுப்பது என்பது ஒரு வகையில் மூட வழக்கத்தில் கட்டுப்பட்டதாக இருப்பதால் சர்க்கார் அந்த வழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்றும், அவசியம் இருப்பொருள் தனி லீவு எடுத்துக்கொள்ளலாம் என்றும் மாநாடு தீர்மானிக்கிறது. கொஞ்சம் சேர்த்து லீவ் விட்டுரு, அவன் வேணா எடுத்துகிட்டு போட்டோம். இது யாரும் பரிந்துரைப்பாங்க எனக்கு தெரியவே இல்லை. இதை மீண்டும் ஒரு முறை 48 ஈரோடு சிறப்பு மாநாட்டில் தீர்மானத்தை போடுறாரு. திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா ஒரு 300 தடவை போடுற எழுதுறாரு. அப்புறம் திருப்பியும் அண்ணா கோகுலாஷ்டமிகள் லீவ் விடுறாரு, எல்லாத்துக்கும் விடுறாரு. அப்புறம் அண்ணாதுரை நமக்கும் பேபே காட்டி விட்டாருங்கிறாரு. எல்லாருக்கும் பேபே, அண்ணாதுரை நமக்கும் பேபே காட்டி விட்டார் என்று அதில் எழுதுறாரு பெரியார். அப்புறம் என்னடா நீ மட்டும் பகுதிவாதி நினச்சிட்டு ஒன்றும் ஆதரிச்சான், இப்படி இருக்கிற நீ என்று எழுதுறாரு. இப்படி அப்புறம் போலீஸ் லாக்காவிலும் இராணுவத்திலும் பெண்கள் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானமும் அந்த மாநாட்டை தான் போடுறாங்க. காவல்துறையில் சேர்க்கணும், இராணுவத்தில் பெண்கள் இருக்க வேண்டும் என்ற தீர்மானங்கள். அந்த மாநாடு முடிஞ்சு ஒரு 1.5 மாதம் கழித்து அவர் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழிபெயர்த்து குடியரசில் வெளியிட தொடங்குகிறார். அதற்கு முந்தைய அந்த கருத்தெல்லாம் 27 அந்த கருத்துக்கு வந்துடுறார் அவர் பெரியார். 1927 இதில் ஒரு மாநாடு நடக்குது, ஒரு போராட்டம், ஜவுளி வியாபாரிகள், ஜவுளி தொழிலாளர்கள் போராட்டம் கோவையில். அதில் பெரியாரை கூப்பிட்றாங்க, போய் பேசுகிறாரு. அதில் பேசுகிற போது ஒன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த நாட்டில் தொழிலாளிகளை ஏமாத்துங்கிறது முதலாளிகளுடைய திறமையாக கருதிக்கிறாங்க. எல்லாம் பெருசாக அவனுடைய திறமையெல்லாம் அவனெலாம் அடக்கி வச்சுருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு இதெல்லாம் நாசமாக போய்டும், நீ எல்லாம் ஞாபகம் பண்ணிக்கோ. முதல்ல எப்படி பார்ப்பனாதிக்கம் ஒழியும் போது போலவே பணக்கார அதிகத்தை நாம் ஒழித்தாக வேண்டும். ஆனால் அதற்கு நமக்கு ஆசை தான். 2 வேலையும் ஒன்றுதான் செய்ய முடியாத காரணத்தால் இந்த வேலையை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த வேலை முடிந்தவுடன் இயல்பாக வர வேண்டிய வேலை அதுதான். ஒரு சமுதாயத்தில் அதுதான் வரணும். அவனை பணக்கார ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை பேசுகிறார். அப்போ அந்த சிந்தனை 27 இருக்குது. ஆனால் 31 மொழிபெயர்த்து போட ஆரம்பிக்கிறார். இவர் மொழிபெயர்த்து போட்டுட்டு இருக்கிறப்பயே வெளிநாடு பயணம் புறப்படுகிறார் பெரியார். சரி, அது ரொம்ப நேரம் போயிட்டுருக்கும் போல் இருக்குது, அதை வேண்டாம் நினைக்கிறேன். சுருக்கமாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வெளிநாட்டு பயணம் என்பது நம்மளால் 3 நாள் இதுக்கு போய்ட்டுருவான். எங்கேயாவது ஃப்ரான்ஸில் ஒரு சந்தைக்கு 2 MP அனுப்புவான், போய் ஃப்ரான்ஸை வென்று வந்தவரே வருகன்னு போஸ்ட் அடிச்சிருவான். 3 நாள் தான் போயிட்டு வருவான். அதான் அரசாங்க செலவில் போயிட்டு வருவான். பெரியார் 1931 டிசம்பர் 11ஆம் தேதி இங்கேருந்து புறப்பட்டு 1932 நவம்பரில் தான் இங்கே இறங்குறார். 7ஆம் தேதி 11 மாதம் உலக நாடுகளில் பயணம் செய்கிறார். குறிப்பாக சோசியலிச நாடுகளுக்கு எல்லாம் போகிறார் அவர். அல்லது அந்த இயங்குகிற சோசியலிச அமைப்புகளை போய் சந்திக்கிறார் பெரியார். எல்லா நாடுகளுக்கும் போகிறாரு, அங்கெல்லாம் போய் சந்திக்கிறார், எல்லாத்தையும் சந்திக்கிறார். அது ரஷ்யாவில் மட்டும் 3 மாதங்கள் இருக்கிறார். அந்த கூட்டு பண்ணை எல்லாம் போய் பார்க்குறாரு.
ஒன்று கல்லூரிகளை போய் பார்க்குறாங்க. நானும் வந்து அந்த ஒரு அயல்நாட்டு பயணங்கள் இருக்கு, அதில் படித்தா தெரியும் அவர் எப்படியெல்லான்ட்டு. எப்படி அந்த பயணங்களில் ஒவ்வொரு நாளும் டைரி எழுதிட்டே வர்றார். அவர் சிலதெல்லாம் கிண்டலாகவும் எழுதுவார், ஆனால் பெரியாருக்கே உள்ள நக்கலாக எழுதுவார் சிலதெல்லாம். ஈரோட்டில் ஒருத்தன், ஒரு புதுசாக கொஞ்சம் அதிகாரத்துக்கு வந்த ஒருத்தன், அவன் கடைக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குது, ஒரு கோயில் இருக்கிறது, ரோடு உள்ளே போகிறதுக்கு. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு கோயில் இடைஞ்சலாக இல்லை, ஒரு கடை இடைஞ்சலாக இருக்குது. இதாவது நான் வெஜிடேரியன் விற்கிறான், பக்கத்துலேயே விநாயகர் கோயில் இருக்குது, அது எப்படி அந்த கடையை தள்ளி வைக்கணுங்கிறான். சரி, உடனே எல்லாம் சேர்ந்து இடம் பிரச்சனையாக இருக்குது, பெரிய மனுஷன் சொல்கிறாங்க, தள்ளி வச்சிடுறாங்க. அப்புறம் இவர் கவலைப்படல, ஒரு ரோடு வந்துருச்சு. அவர் பெரியார் எழுதுறாரு, அந்த பெரிய மனிதரை தெரிந்து வைக்கிறார், விநாயகருக்கு மோப்ப சக்தி 15 அடிகளுக்கு தான். அந்த முன்னே பேசாமல் இருந்துட்டான். அப்போ ஹோட்டலில் வச்சுட்டான், விநாயகனுக்கு அப்படிக்காதா 10 அடி இல்லை 50 அடிகள், முதல்ல 15 அடிகள் இருக்குது, 50 அடிக்கு தான் மோப்ப சக்தி என்பதை அறிந்து கொண்ட பெரிய மனிதர், அங்கே மட்டும் தள்ளி வச்சா போதுன்ட்டான். இப்படியெல்லாம் கிண்டல் அவர் எழுதுறது. அவர் தலைவர்கள் முதல் வாளர்கள் வரையும்பார், நம்ம தொண்டர் தலை முதல் வாள் வரைன்னு சொல், தலைவர்கள் முதல் வாளர்கள் வரை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் எழுதுவார். அவருடைய அந்த நடை, அந்த எழுத்துக்கள்லாம் அவ்வளோ கிண்டலாக அதை எழுதி கொண்டிருப்பார். அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மொழிபெயர்த்து வெளியிடுகிறார், தொடர்ந்து வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு பகுதி முடிக்கிறப்ப தான் ஒரு வெளிநாட்டு பயணம் தொடங்குகிறார். முதல்ல எகிப்து, இப்படி போயிட்டு அங்கே துருக்கி போய் அங்கேருந்து தான் கடல் வழியாக ரஷ்யாவுக்குள்ளே போகிறார். அதற்கு முந்தைய சில பேர் இங்கிருந்து அவருக்கு அறிமுக கடிதத்தை கொடுக்குறார்கள். ரஷ்யாவுக்கு போகிறார், ரஷ்யாவில் இருக்கார். அங்கேருந்து லண்டன், இங்கிலாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், எல்லா நாடுகளுக்கும் போகிறார். அங்கேருந்து எல்லா அமைப்புகளையும் போய் சந்தித்து விட்டு திரும்பி வர்றார். அந்த அப்படியே மலேசியா வழியாக வந்து இலங்கை வழியாக இந்தியாவுக்குள் வர்றார். திரும்ப இலங்கையில் வந்து அப்போது அங்கே இருக்கிற சிங்கள அமைப்புகள்லாம் இவரை கூப்பிட்டு வரவேற்பு கொடுக்குது. அப்போ சிங்கள அமைப்புகள் வரவேற்பு கொடுக்குறார்கள். அப்போ வந்து 32 வர்ற போது வடக்கு இருக்கிற பக்கத்தில் நம்மளும் இங்கேருந்து போனோம் சுயமரியாதை இயக்கம் வச்சிட்ருக்கிறான். தமிழ்நாட்டிலேருந்து போய் ரப்பர் தொழிலுக்காக போன மலையக தமிழர்கள் அது சுயமரியாதை இயக்கத்தை மெல்ல கட்டி பழைய ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் அது போயிருக்குது. அங்கே மட்டுமே ஒரு 10 ஊர்களில் பெரியாருடைய கூட்டங்கள் நடக்குது, சந்திப்புகள் நடக்கிறது. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வர்றாரு இங்கே. அது ஒரு அந்த கட்டத்திற்கு பின்னால் சுயமரியாதை இயக்கம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேலை தான் இந்திய எதிர்ப்பு. அது வரைக்கும் முற்று முழுதாக சமூக திருத்தங்கள் மட்டும்தான். பெண் விடுதலை, ஜாதி ஒழிப்பை தொடர்ந்து அதை பேசிய வண்ணம் இருக்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ஜாதி ஒழிப்பு ஒன்று தான், பெண் விடுதலையும் ஒன்று தான். பெண் அடிமைத்தனம் என்பதே ஜாதியை காப்பாற்றுவதற்கு கொண்டு வந்தது தான். இப்படி தான் அவருடைய கருத்தாக இருக்குது. அதைத்தான் பேசி கொண்டிருக்கிறார். அப்புறம் பொது உடைமை கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். 38 தான் வந்து இவர் வந்து நீதி கட்சி மிக வேகமாக 38 பேச ஆரம்பிச்சிடறாரு. நான் எப்போ சாகுனோ தெரியல, அதுக்குள்ளே எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும், அவர் அப்போ பேசுகிறாரு 38. அதனால் இப்போதே எல்லாத்தையும் பேசிடுறேன், அப்போ நடைமுறைக்கோட நான் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் அதில் அழகாக சொல்லுவார். எனக்கு ஒன்றும், நான் ஒரு சுதந்திர மனிதன், எனக்கு சுதந்திரமான சிந்தனை, சுதந்திரமான அனுபவம், சுதந்திரமான அறிவு இருக்கிறது. இதை கொண்டு இந்த நாட்டில் என்ன மாற்றம் நடந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று எனக்குப்பட்டதை உங்கள் முன்னால் வைக்கிறேன். என்னை போலவே உங்களுக்கும் சுதந்திர நினைவு, சுதந்திர ஆற்றல், சுதந்திர அறிவு எல்லாம் உண்டு, அனுபவம் உண்டு. இதை கொண்டு ஆய்வு செய்து பார்த்து சரியென்று பட்டால் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துங்கள். எல்லா கூட்டத்திலையும் தான் பேசிகிட்டு இருக்கார். கூட்டம் முடியறதுக்கு முந்தி நான் சொன்னேன் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாதீர்கள்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்பன்னு சொல்கிறது, கடைசி ரெண்டும் சொல்கிறது அவர் தான். வேற எந்த தலைவராக சொல்லியிருப்பாங்கன்னே தெரியல எனக்கு. நான் சொன்னேன்னு ஏற்றுக்காதீங்க, வேறு பின்னால் சொல்கிறாரு, வயசானவன் சொன்னோன்னு ஏற்றுக்காத, தாடி வச்சுருவன் சொன்னோன்னு ஏற்றுக்காத, இப்படிலாம் சொல்கிறாரு. எனவே நீ யோசிச்சு பாரு, உனக்கு சரின்னு பட்டால் எடுத்துக்கோ, சரின்னு பட்டால் நடைமுறைப்படுத்து. சில இடத்துல அதை சொல்கிறாரு. எனவே வந்து அப்படியே ஏற்றுக்கன்னு யாரையும் கட்டாயப்படுத்தாமல் உங்களுக்கு நாட்டுக்கு நன்மை விளைவிக்கிறதா என்று ஒன்று. அடுத்து இன்னொரு பக்கம் வந்து அவருடைய வேகமான செய்திகளில் ஒன்று போகுதுன்னா, அடுத்ததாக இன்னும் அவருடைய அணுகுமுறைகள் என்று சிலவற்றை சொன்னேன். வந்து அவர் ஒவ்வொன்றிலையும் வந்து நினைப்பார். முதல்ல வந்து 1930 சங்கீத மாநாடுன்னு நடத்தினார். 29 முதல் மாநாடு, 2வது மாநாட்டில் சங்கீத மாநாடு. சங்கீத மாநாடுனா வேற ஒன்றும் கிடையாது, பார்ப்பனில்லாத கலைஞர்களை கொண்டு கச்சேரி நடத்துறது, மாநாட்டு பந்தல்ல.
பாட்டு பாடுறவன், வீணை வாசிக்கிறவன், ஃபிடல் வாசிக்கிறவன், மிருதங்கத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு குடியரசில் தொடர்ச்சியாக பட்டியலை வெளியிடுறாரு. பாரு, இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க, பாட்டு பாடுறவன் இருக்கான், மிருதங்கத்துக்காரவங்க, ஃபிடல் வாசிக்கிறவன் இருக்கான். தயவுசெய்து நீங்கள் உங்கள் வீட்டு நிகழ்ச்சி, ஊர் நிகழ்ச்சிகளுக்கு இவரை அழையுங்கள், பாப்பானை கூப்பிடாத, அவ்வளோதான். முதல்ல பார்ப்பனர் அல்லாத கலைஞர்களை, தமிழர்களை, அவர் பட்சத்தில் தமிழர்கள் தான் சொல்கிறார், பார்ப்பனர் அல்லாத மக்களை, தமிழர்களை கொண்டு வாங்க, அதுதான் முதல்ல அவர் சொல்கிறது. அடுத்தது வர்றாரு, தமிழில் பாடுங்கள்ங்கிறார். அதுக்கப்புறம் தமிழில் பாட்டினா பின்னால் தமிழிசை இயக்கம் என்றே நடக்கிறது. அண்ணாமலை செட்டியாரும் சரார்.கே. சண்முகம் செட்டியாரெல்லாம் சேர்ந்து தமிழிசை இயக்கம், பெரியார் எல்லாம் தமிழிசை இயக்கம்னு நடத்துகிறாங்க. தமிழில் பாடு, எந்த ஊர்லேயும் அந்த பாப்பனும் முதல்ல சமஸ்கிருத பாட்டெலாம் பாடு, நீ அப்புறம் வேணா முதல்ல தமிழ் பாட்டெலாம் பாடிட்டு வேணா 1-2 பாடிட்டு போ, முதல்ல தமிழ் பாட்டு தான் பாடணும். எல்லா இடத்துலையும் தகராறு. ஒரு நிகழ்ச்சியை ஒருத்தன் எழுதியிருக்கான், கலெக்டருக்கு எழுதுகிறான், அதாவது பெரியாருக்கே கடிதம் எழுதுகிறான் ஒரு பாப்பான். பட்டுக்கோட்டையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அப்போ வந்து ஒரு பெரிய யாரோ வித்வான், அவன் பேரெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு, அரியக்குடி ராமானுஜம், அவன் ஒருத்தன் வந்து பாடுற போது மாப்பிள்ளையன்னு ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒரு சுயமரியாதை இயக்க முன்னணி தலைவர், நாடிமுத்து பிள்ளைன்னு அந்த ஊரில் பெரிய ஆள். எப்படின்னா வந்து நாடிமுத்து பிள்ளை வந்தார்னா வெங்கட்ராமன் ஒரு பெட்டி வாங்கிட்டு போவாராம். அமைச்சராக இருந்தார், பின்ன குடியரசில் இருந்தால் கூட இவர்கிட்ட மரியாதைகளுக்கு பெரிய ஒரு செல்வாக்குள்ள மனிதர். அவங்க அப்பா இறந்தப்போ இது பக்கம் போகக்கூடாதுன்ட்டானான், அக்ரஹாரத்து வழியாக தூக்கிட்டு போகக்கூடாது, அப்படி சுற்றிட்டு போன்ட்டானான். மாப்பிள்ளையன் போனாரான், நீ வா எனக்கு பின்னாலே உடல் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு போனாரான். எல்லாம் பாப்பானெல்லாம் உள்ளே போயிட்டாங்களாம், இவர் போயிட்டாரான். நாடிமுத்து பிள்ளைகள முடியாததெல்லாம் கூட மாப்பிள்ளையும் போனால் ஒத்துக்கிறான். ஏன் சுயமரியாதைக்காரன் அவளை அக்கிரமம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணல, அவனுக்கு பயந்துட்டு பண்ணியிருக்கான். அந்த மாப்பிள்ளைன்னு தான் எந்திரிச்சு சொல்கிறாரு, ஏய் தமிழில் பாடு நீ அப்படிங்கிறார். அவன் எனக்கு தெரியாதுங்கிறான். தெரியாதுன்னு இறங்கி போ, வேற ஆள் பாட்டும். கலெக்டரும் எஸ்பி அங்கே இருக்கிறாங்க. நிகழ்ச்சி நடத்துகிற போய் கலெக்டர் சொல்கிறாங்க. கலெக்டர் சொல்ல, யோ அவன் கேட்குறான பாடி தொலையுமே அப்படிங்கிறாரு அவரு. ஏன்டா கலாட்டா பண்ணுறேன்னு இவரை கேட்கல, அவன் கேட்குறான் தமிழில் பாடி தொலையா அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சொன்னார். உங்கள் ஆளுங்க பண்ணாக்கிறவன் கலெக்டரும் எஸ்பியுமே பாடி தொலையுமேங்கிறான். தயவுசெய்து உங்கள் ஆளுங்களை கட்டுப்படுத்த வேண்டும்னு பெரியார் எழுதுகிறான், ஒரு கடிதம் எழுதுகிறான் அவர் பாப்பான். இப்படி சுயமரியாதை இயக்கம் வந்து அங்கே ஆதிக்கத்திற்கு எவனாக இருந்தாலும் அவனுக்கு எதிராக துணிந்து நிற்பது, கேள்வி கேட்பதுன்றல அந்த உணர்ச்சி பொங்குகிறத போல் தமிழ்நாட்டில் 38 வரைக்கும் அது நடக்கும். அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அது வரைக்கும் முற்று முழுதான சுயமரியாதை காலம் அதுதான். ஏன்னா 38 இறுதியில் அப்போ வந்து நீதி கட்சி தோல்வி அடைஞ்சிருது தேர்தலில். தோல்வி அடைஞ்ச உடனே இப்போ தாவேக்காவுக்கு போகிற மாதிரி தான் பல பேர் காங்கிரஸில் போய் சேர்ந்துக்கிறான். 5 நீதி கட்சி தலைவர்லாம் போயிடுறான். இப்போ அரசியல் விட்டே போயிடுறான். பொப்ளி அரசர்கிட்ட போய் இந்தி எதிர்ப்புக்கு எதிராக குரல் எழுப்புகிறார். பொப்ளி அரசரை ஆதரிக்கிறார், முதலமைச்சர் வந்து ஆதரிக்கிறார். ராஜாஜி கூப்பிட்டுலாம் மிரட்டுறாங்க, பாரு உங்கள் ஆள் வந்து இந்தியெல்லாம் ஆதரிச்சின்னாக்கா உங்கள் ஜமீன் நிலமெல்லாம் பிடிங்கிடுவாங்கிறான். ஜமீன் ஒழிப்பு சட்டம். அப்போ பெரியார்லாம் என்ன சொல்கிறாங்க, இனாம் அழிப்பு, அதையும் சேர்த்து இனாம் கொடுத்துரு, அதையும் சேர்த்து ஒடி. ஒரு ஜமீன்தார் கொடுத்து மட்டும் ஏன் பிடுங்குற, இனாம் கொடுத்ததெல்லாம் பிடுங்கு, அவன்ட்டு ஐயனுக்கு தானே கொடுத்துருப்போம் எல்லாம். அதனால் கொஞ்சம் நிற்கிது அப்படியே. அப்போ வந்து இதை நாங்கள் எல்லாத்தையும் முடியலாம். அவரு வந்து பேசாமல் அமைதியாகிடுறார். நீதி கட்சி தலைவர் பதவியே ரிசைன் பண்ணிடுறார். நீதி கட்சிக்கு தலைவர் இல்லாத கொஞ்சம் காலம் இருக்குது. அதற்கப்புறம் சிறையில் இருந்த பெரியாரை போய் கேட்டு, தயவுசெய்து நீதி கட்சிக்கு நீ தலைவராகுங்க. அவர் இந்திய போராட்டத்தில் பெல்லாரியில் ஜெயிலில் இருக்கிறார். கே.பி. விஸ்வநாதம் எல்லாம் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க. சரி, உரை எழுதி தர்றாரு. இந்த உரையை எழுதி கொடுத்து இந்த உரையை படிங்கன்றார். அதுக்கு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா. அந்த உரையை வந்து பெரியார் ஜெயில் இருக்க மாதிரி படம் போட்டு அதில் ஜெயிலில் கம்பி பிடிச்சி நடக்கிற மாதிரி அந்த உரையை சரேட்டி பன்னீர்செல்வம் படிக்கிறார். அவருக்கு மாலையை போடுறாங்க. மாலையை போட்ட உடனே, என் தோளுக்கிட்ட மாலையை என் தலைவரின் தாளுக்கிடுகிறேன்னு பெரியார் காலில் கொண்டு போய், படமாக இருக்கிற பெரியார் காலில் வச்சுட்டு இவர் பேசுகிறாரு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு பின்னால் தான் 2 இயக்கமும், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம் 2 சேர்ந்து இயங்குகிறது. பின்னால் அது திராவிட கழகம் என்ற பெயரோடு சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 49 பிரிஞ்ச போது நீதி கட்சிக்காரெல்லாம் திமுகவுக்கு போயிட்டான், சுயமரியாதைக்காரெல்லாம் திகாவாக இருந்துட்டான். இதுதான் நடக்குது அப்படின்னு ஒரு நடந்திருக்கிறது. இப்போ சுயமரியாதை இயக்க காலத்தில் பெரியார் எப்படி வந்து சில சிக்கல்களை அணுகினார். அதில் குறிப்பாக வந்து அந்த
பயிற்சி வகுப்புகள் அதெல்லாம் சொல்ல நினச்சா அது ரொம்ப நேரம் அதனால வேண்டாம். 29லேருந்து ஆரம்பிச்சிடார் பெரியார் பயிற்சி வகுப்புகள் நடத்துறது என்ற முறையை 29ல் அவர் ஆரம்பிக்கிறார். அதுக்குன்னா அலுவலகம் திறக்கிறாரு. தன்னுடைய வீட்டிலே புதிதாக ஒரு கட்டடம் கட்டி மாடியில் பயிற்சிக்குன்னு போதனா கூடம் அப்படின்னு வைக்கிறார். அந்த சுயமரியாதை போதனா கூடம் என்று அதற்கு பெயர் வைக்கிறாங்க. அப்படிலாம் நடத்துகிறாரு. அது முன்னாடி பிரச்சான போதனா முறை பள்ளிக்கூடம் என்று பெயர் வைக்கிறார். அந்த மாதிரி நடக்குது. இருக்கட்டும். மற்ற செய்திகளில் ஒரு 2 செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். எப்படி பெரியார் தன்னுடைய கொள்கையில் எதிரியாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் முரண்பாடு உள்ளவர்களாக அல்லது வேறுபாடு உள்ளவர்களாக கூட இருக்கலாம். ஒன்று மறைமலடிகளுக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை. மறைமலடிகள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற போது அவர் சொன்னாராம், இந்த மாதிரியெல்லாம் அந்த சுயம்பிரகாரம்லாம் சொல்லிட்டு அவனெல்லாம் உயிரோட விட்டு வச்சிருக்கீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்னு பேசிட்டாராம். அந்த ஜாதி கட்சி தலைவர் பேசுகிற மாதிரி. இந்த பின்னால் முத்துராமலிங்க அவர் சொன்னார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரும் பேசிவிட்டாரு என்று ஒரு செய்தி வருகிறது. அந்த கூட்டத்திலே எழுந்து JS கண்ணப்பர், திராவிடனுடைய பத்திரிகை ஆசிரியர், இவங்கெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க மறைமலடிகளை. அது முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பெரியார் ஒரு அறிக்கை விடுறார், நான் இப்படி கேள்விப்படுறேன் அவர் பேசினார்னு, அது உண்மையா என்பதை நான் முழுமையாக தெரிந்து கொண்டு அடுத்த முறை அதற்கான சமாதானத்தை எழுதுவேன் அப்படின்னு பெரியார் அதுக்கான பதில் எழுதுகிற விளக்கத்தை எழுதுறாரு. 2வது வாரம் திருப்பி எனக்கு முழுமையாக தெரியல அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே கியாப்பை விஸ்வநாதமும் இன்னொருத்த யாரோ 2 பேர் போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க. விஸ்வநாதம் தான் கியாப்பை விஸ்வநாதம் போய் அவர்கிட்ட போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாரு. கடிதத்தில் சாதாரணமான செய்தி எழுதி தர்றாரு. என்ன எழுதுறாருன்னா, அந்த பத்திரிக்கை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அன்புள்ள ஐயா அவர் கடிதத்தில் தான் எழுதுறாரு. தங்கள் நலத்தை தெரிவிக்க வேண்டும். என்னை பற்றிய ஒரு குறிப்பு குடியரசு பத்திரிகையில் வெளிவந்திருப்பதாக திருச்சி விஸ்வநாதம் பிள்ளை வாயிலாக இன்று அறிந்தேன். சென்னை குகானந்த நிலையத்தின் ஆண்டு விழா நிகழ்ச்சி முறையை பற்றி திராவிடன் தமிழ்நாடு பத்திரிகைகளில் போந்துள்ள சில உரைகளை நம்பி அக்குறிப்பு தங்களால் வரையப்பட்டதென அறிகின்றேன். தங்களுக்காவது தங்களது இயக்கத்தை சார்ந்த அன்பர்களுக்காவது எவ்வகையான தீங்கும் செய்ய அல்லது செய்விக்க வேண்டுமென்று யான் எண்ணியதும் இல்லை, யாண்டும் சொல்லியதும் இல்லை. தாங்கள் என்னை வேறாக நினைத்து என் மீது வருந்தல் வேண்டாம். என்றாலும் கடவுளை பற்றியும் அடியார்களை பற்றியும் தாங்கள் கொண்டுள்ள கோட்பாடுகளில் மட்டும் யான் உடன்பாடு உடையேன் அல்லேன். பத்திரிகையில் வெளிவந்த சிலவற்றை பார்த்து தாங்கள் வருந்தி இருந்தால் அவ்வருத்தத்தை தாங்கள் அன்புகூர்ந்து நீக்கிவிடல் வேண்டும். தமிழ் மக்கள் முன்னேற்றத்தின் பொருட்டு தாங்கள் செய்து வரும் நன்முயற்சிகள் இனிது நடைபெறுகன்னு ஒரு கடிதம் எழுதி தர்றார். நம்ம ஆளுங்களுக்கு குடியரசு வார பத்திரிகையாச்சே என்னைக்கிடா வர்றதுன்ட்டு கியா விஸ்வநாதம் கொண்டு போய் திராவிடன் பத்திரிகை ஆசிரியர் கண்ணப்பன்ட்ட கொடுக்குறாரு. அவர் ரொம்ப ஆளுக்கு அவசரம் எழுதி கொடுத்துட்டோம், கொடுத்துடணுன்ட்டு அவர் வேதாச்சலம் பிள்ளை தான், மறைமலடிகள்லாம் இல்லை, வேதாசலத்தின் மன்னிப்பு கடிதம்னு போட்டுறாங்க. பெரியாருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், மன்னிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க, அவ்வளவு அவருக்கு கோபம் வருகிறது. அப்போ அவர் என்ன எழுதுறாரு அதுக்குன்னா, இந்த மாதிரி நான் சும்மா சில வரிகளை மட்டும் சொல்லிடுறேன். திராவிடன் பத்திரிகை அதிபரிடம் போகவும், அது பிறகு சென்ற வாரம் சமாதான கடிதம் நண்பர் திரு விஸ்வநாதம் பிள்ளை அவர்கள் மூலமாக திரு வேதாச்சலம் அவர்கள் எழுதி அனுப்ப கிடைத்தது. பெரியார் சொல்கிறார், அதில் எழுதப்பட்டிருந்த இது என்ன என்பது பற்றி கூட நாம் கவனிக்க இஷ்டப்படவில்லை. தவிர அவர் எப்படி எழுத வேண்டும் என்றும் கூட நான் நினைத்ததும் கிடையாது. ஏனெனில் ஏதாவது ஒரு வழியில் அச்சம்பவத்தை மறக்க வேண்டும் என்கிற கவலையே ஒழிய வேறில்லை. அக்கடிதமானது நண்பர் திரு விஸ்வநாதம் பிள்ளை அவர்களால் தப்பாய் விநியோகப்பட்டதால் அது திராவிடன் பத்திராதிபரிடம் போகவும் அவர் அதை மன்னிப்பு கடிதம் என்கின்றதான பெயர் கொடுத்து பிரசிக்கவும் நேர்ந்தது நமக்கு மிகவும் வருத்தத்தை கொடுத்தது. என்றாலும் அதன் குற்றத்தையும் நாமே ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஏனெனில் ஒரு விஷயத்தில் நமது நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமான பொறுப்பு இருக்கும் என்று நினைத்து கொண்டு நண்பர்களிடம் பழகுவது எப்போதும் சரியாகவே இருப்பதில்லை. ஆதலால் அக்குற்றத்திற்காக நாம் பொறுப்பாளி ஆவதுடன் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் இனிமேலாவது நம் நண்பர்களும் துணைவர்களும் இம்மாதிரி நடந்து கொள்ளாமல் இருப்பதற்காக
நாம் விலை கொடுப்பதின் பொருட்டு நம்மையே நாம் தண்டித்து கொள்ள கருதி திராவிடன் பத்திரிகையில் மறைமலை அடிகள் மன்னிப்பு கடிதம் அனுப்பியுள்ளார் என்கின்ற வார்த்தை காணப்பட்டதற்காக நாம் நிபந்தனை இல்லாமல் திரு வேதாசலம் அவர்களை மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். இவருக்கு சம்பந்தமே இல்லை, அவன் போட்டான், ஆனால் இவருக்கு எழுதின கடிதம். அதனால் நான் நிபந்தனை இல்லாமல் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அன்றியும் அக்கடிதத்தில் அவ்வளவு கூட இல்லாமல் இன்னமும் எவ்வளவு சாதாரணமாக எழுதியிருந்தாலும் கூட அதை நாம் ஒரு சாக்காக கொண்டே அவர் பேசியதை பற்றிய விவகாரத்தை நிறுத்தியே இருப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி அபிப்பிராய பேதத்தை பற்றிய விஷயத்தில் அவர் எவ்வளவு இணங்கி வருவதாயினும் நாம் நமது கொள்கையிலோ அபிப்பிராயத்திலோ ஒரு சிறிதளவு கூட விட்டு கொடுக்கவோ திரு வேதாசலத்தினுடையோ அல்லது வேறு யாருடையோ நட்பை கருதியாகிலும் கடுகளவு மாற்றிக்கொள்ளவோ நாம் சிறிதும் தயாராக இல்லை. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எழுதுனதுக்கு, அதுக்காக நான் கருத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறேன்னு வச்சுக்காத. என் கருத்து அதே தான், எப்பவும் அப்படி தான் இருப்பேன். ஏனெனில் ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் நமது நாட்டில் தோன்றிய சீர்திருத்தக்காரர்களின் உழைப்புகள் பலன் தராததற்கு காரணமே இவ்விட்டு கொடுக்கும் தன்மையும் தாட்சண்யமும் ராஜதந்திர செருகியும் தான் என்பது நமது முடிவு. ஏன் நாசமாக போயிட்டோம்னா நமக்கு விட்டு கொடுக்குற தன்மைன்னு விட்டு கொடுக்குறது, தாட்சண்யம் பார்க்குறது, இதனால தான் நான் வெற்றி அடையவே முடியல. நான்லாம் எதுக்கு விட்டு கொடுக்க தயாராக இல்லை. எங்கள் ஆளுங்க பண்ணது தப்பு, மன்னிப்பு கடிதம்னு போட்டுருக்கூடாது, அதுக்கு மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது ஒரு செய்தி. இன்னொன்று, நம்முடைய சோமசுந்தர பாரதியார் காங்கிரஸில் இருக்கார். காங்கிரஸில் அவர் அந்த ஹரிஜன என்னமோ அவன் பேர் வச்சுருப்பான்ல, அவங்க ஒரு பேர் ஏதோ வச்சுருப்பாங்க, அந்த குழுவுக்கு தலைவர் அவர் காங்கிரஸ் கட்சியில் சோமசுந்தர பாரதியார். இது நடந்தது 33 நடந்ததுன்னு நினைக்கிறேன், 33. அதில் தீண்டாமை மாநாடு, ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்துகிறார், சுயமரியாதை இயக்கம் நடத்துது. அதுக்கு சோமசுந்தர பாரதியாரை பெரியார் கூப்பிடுகிறார். முடித்தவரை ஒத்த கருத்துள்ளவர்களை உடனிணைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்ற கருத்து பெரியாரிடம் இருந்தது. அதுக்காக அவரை கூப்பிடுறாரு. அவர் வர்றாரு. அவர்கள் இருவரும் 2 பேர் வர்றாங்க. ஒன்று, அம்மாநாட்டுக்கு வரவேற்பு தலைவராக இருக்க திருநெல்வேலி தோழர் சாவடி கூத்தநாயனார் பிள்ளையை கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தார். அவரும் காங்கிரஸ்காரர். இவ்வேண்டுகோளுக்கிணங்க இரு தோழர்களும் தங்கள் கடமைகளை ஆற்ற மாநாட்டுக்கு வந்திருந்தார்கள். அங்கு ஒரு விஷயம் குறிப்பிட வேண்டியதாகும். அதாவது அவர்கள் இருவரும் காங்கிரஸ் கொள்கையில் பற்றுள்ளவர்கள், ஆஸ்திகர்கள். காங்கிரஸ் தீண்டாமை விளக்கு ஹரிஜன முன்னேற்ற வேலை கமிட்டியில் அங்கம் வகிப்பவர்கள். அதனால் கூப்பிட்டுருந்தோம். அன்றியும் அந்த மாநாட்டில் நடக்குதுன்னா, அம்மாநாட்டில் தோழர் சோமசுந்தர பாரதியாரை தலைமை பதவிக்கு நான் பிரேரேபிக்கும் போதே தோழர் பாரதியாருக்கும் நமக்கும் விசேஷ அபிப்பிராய பேதங்கள் உண்டு என்றும், அப்படி இருந்தும் இம்மாநாட்டுக்கு நாம் அவர்களை தலைமை வகிக்க அழைத்திருப்பதும் அவர்கள் இணங்கி வந்திருப்பதும் ஆகிய 2 காரியத்தையும் பார்ப்போமேயானால் நாம் அழைத்ததை விட அவர் ஒப்புக்கொண்டு வந்திருப்பதே போற்றக்கூடியதென்றும் அதுவே அவரது உதாரத்தன்மையை காட்டுகிறது என்றும் சொன்னதோடு, நமக்கும் அவருக்கும் உள்ள முக்கிய அபிப்பிராயம் என்னவதில் தோழர் பாரதியார் ஒரு சீர்திருத்த நோக்கமுடையவர். அதாவது எதையும் அழித்து விடாமல் அப்படியே வைத்து சீர்திருத்தம் செய்வதன் மூலம் மனித சமூகத்திற்கு விடுதலையும் மேன்மையும் உண்டாக்க கருதி இருக்கிறவர். ஆனால் நாம் அப்படிக்கில்லாமல் சீர்திருத்தத்தில் நம்பிக்கை வைத்து அதற்கு கொடுக்க வேண்டிய சலுகையெல்லாம் கொடுத்து பார்த்து, அதற்காக காத்திருந்து வேண்டிய காலமெல்லாம் காத்து பார்த்து, அந்த அனுபவத்தின் மீது இப்போது நாம் பல விஷயங்களில் தலைகீழ் புரட்சி வேலையிலும் பல விஷயங்களில் பெரியதொரு அழிப்பு வேலையிலும் ஈடுபட்டிருக்கிறவர்கள் என்றும், ஆனபோதிலும் அதுக்கு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரே கருத்துடையது அப்படின்லாம் பேசுகிறார். அதில் அவரை முன்மொழியை பேச ஆரம்பித்த உடனே தலைமை வகித்து தலைமை பிரசங்கம் செய்யும்போது முதலில் தன்னை அவரெல்லாம் சொல்கிறார், சைவர்கள் தங்களை சைவர் என்று சொல்லிக்கொள்ள வேண்டுமானால் தீண்டாமை பாராட்டக்கூடாது என்றும் அவர் பேசுகிறார். அவர் சைவர், அதனால் அவர் சொல்கிறாரு, நாங்கள் பாராட்டக்கூடாது என்றும் சொல்லி அதற்கு ஆதாரமாக 2 சைவ மேற்கோள் எடுத்து காட்டினார். அதுபோலவே வைணவர்களும் தீண்டாமையை பாராட்ட நியாயமில்லை என்றும், தீண்டாமையை பாராட்டுகின்றவர் வைணவராக இருக்க முடியாது என்றும் சொல்லி அதற்கு ஆதாரமாக ராமானுஜருடைய விஷயத்தை எடுத்து சொன்னார். இந்த சந்தர்ப்பத்தில் தோழர் முத்துசாமி வள்ளத்தரசு அவர்கள் எழுந்து,
ராமானுஜர் தனது பெண் ஜாதியை தன் இஷ்டப்படி நடவாதற்கு விலக்கி விட்டார் அல்லவா என்று ஒரு கேள்வி கேட்டார். தலைமை உரை பேசுறது. அப்போ நம்மால் எந்திரிச்சு கேட்குறாரு, சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர் என்று ஒரு கேள்வி கேட்டார். அந்த சமயம் சிலர் சிரித்தார். இந்த கேள்வி இந்த சமயத்திற்கு அவசியமற்றது என்பது எனது அபிப்பிராயம். ஆன போதிலும் அதற்கு தலைவர், இப்படிப்பட்ட கேள்விகளை மற்றொரு சமயம் கேட்டால் எனக்கு தெரிந்த பதிலை நான் சொல்ல எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். ஆனால் இது சமயமல்ல என்பதாக சொல்லிவிட்டு, ஆன போதிலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதாக சொல்லி, ராமானுஜர் சுயமரியாதை கொள்கை இப்படித்தான் நடந்தார் என்றும், தனது மனைவியார் நடத்தை பிடிக்காவிட்டால் அவர் என்ன செய்வது என்று யோசித்துத்தானே தானே தனது மனைவி விட்டு நீங்கி கொண்டாரே ஒழிய தனது மனைவியை நீக்கிவிடவில்லை என்றும் சொன்னார். இதற்கும் பலர் சிரித்தார்கள், சிலர் கையும் தட்டினார்கள். அப்போது பாரதியார், பரிகாசம் செய்பவர்கள் பரிகசிக்கப்படுவார்கள் என்பதாக ஒரு பழமொழி உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மேலால் பேசும்போது தோழர்கள் ஜீவானந்தம், குப்தா முதலிய 2-3 பேர்கள் தலைவர்கள் பேசும்போது அடிக்கடி மத்தியில் பிரவேசி தலைவரை கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். இந்த சமயத்தில் நான் தலைவரின் அனுமதியின் பேரில் எழுந்து இந்த தோழர்களை கேட்டுக்கொண்டு, தலைவர் பேசும்போது மத்தியில் பேசுவது அழகல்ல என்று சொன்னேன். அதற்கு தோழர் வல்லத்தரசு அவர் சந்தேகம் ஏற்பட்டால் என்ன செய்வது என்று கேட்டார். தோழர் குப்தா அவர்கள், எங்கள் உணர்ச்சியை நீங்கள் ஒடுக்கக்கூடாது என்று சந்தேகங்களை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார். தோழர் ஜீவானந்தம் அவர்கள் வாயில் ஏதேதோ சத்தம் கேட்காமல் பேசி கொண்டிருந்தார். இதெல்லாம் சொல்கிறார், இப்படிலாம் பண்ணானுங்க. அப்புறம் தோழர் வல்லத்தரசோ அல்லது தோழர் குப்தாவோ அப்படிப்பட்டவர்கள், அதாவது சமய நம்பிக்கைக்காரர்கள் இங்கு யாரும் இல்லை என்றார். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், சைவனுக்கும் சொல்கிறோன்னே, அப்பொழுது தோழர் கூத்தநாயனார் பிள்ளை, நாமம் போட்ட சிலரும் விபூதி பூ சிலரும் உத்திராட்சம் கட்டி சிலரும் அதோ வந்திருக்கிறார்கள்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு தான் சொல்கிறேன்னு. தோழர் ஜீவானந்தம் அவர்கள், நீங்கள் ஆமோதிக்க வேண்டாம், வேறு யாராவது ஆமோதிக்கட்டும் அப்படின்லாம் சொல்கிறார். தோழர் வல்லத்தரசு அவர்கள் பேச வேண்டும் என்ற தீர்மானத்தை பற்றி ஒரு வார்த்தையும் பேசாமல் கடைசி வரை தலைவரையே பலவிதமான கடினமான வார்த்தையால் கண்டபடி வைத்துவிட்டு உட்கார்ந்தார். இதெல்லாம் சம்பவத்திற்கு வருந்தி தலைவருக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்ளும் முறையில் மகாநாட்டில் ஒழுக்கமுறை தவறி நடந்து கொண்ட தோழர்கள் செய்கையை கண்டித்து பேசுகையில் குறிப்பிட்டாவது, சுயமரியாதைக்காரர்கள் பற்றி பலர் கண்டபடி பழிகூறி திரியும் காரியங்களை மெய்ப்புக்க அனுகூலமாகும்படி என்று இங்கு சில தோழர்கள் வேண்டுமென்றே ஒழுங்குமுறைகளை அலட்சியம் செய்து நடந்து காட்டிவிட்டார்கள். தலைவரை பற்றி நான் பிரேரிக்கும் போது எல்லா விவரங்களையும் தெரிவித்திருக்கிறேன். இம்மாதிரி மனப்பான்மையுள்ள தோழருடன் இனி ஒத்துழைப்பதனால் நன்மையை விட கெடுதியே அதிகம் ஏற்படும் என்று தோன்றுகிறது. இதுவரை நமது இயக்கத் தோழர்கள் பலரின் நடத்தையால் நான் அதிகம் கஷ்டமடைந்திருக்கிறேன். எனக்கு சொந்தத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள், பழிகள், நஷ்டங்கள் ஆகியவை பற்றி நான் எப்போதும் கவலைப்பட்டதில்லை. அதை போக்கிக் கொள்ள நான் முயற்சிக்கவும் இல்லை. ஆனால் இம்மாதிரி நடவடிக்கைகளால் இயக்கத்தின் யோகிதை கெட்டுப்போகின்றதென்றே நான் வருந்துகிறேன். இன்றைய மாதிரியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதனால் இப்படிப்பட்ட தோழர்கள் கோபித்து கொண்டு போய் இதற்கு முன் கோபித்து கொண்டு போனவர்கள் செய்கிற மாதிரி எவ்வளவு இடையூறு செய்தாலும் அதற்கு தலை கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதையெல்லாம் எதிர்பார்த்தே தான் நான் இப்படி பேசுகிறேன். இதற்கு முன்னும் நான் இப்படி கண்டிப்பதாய் இருந்ததாலேயே இயக்கம் ஓரளவுக்கு உயிருடன் இருக்கிறது. தோழர்கள் இப்படிப்பட்ட மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இவர்கள் ஒத்துழைப்பது சாத்தியமற்றதாகிவிடும் அப்படின்னு கடுமையாக அப்போ பேசுகிறார். ஜீவானந்தெல்லாம் 36 தான் கட்சி விட்டு போனார். ஆனால் அதுக்கு முந்தைய இந்த சிக்கலாக நடந்திருக்கின்றா, இதையும் சேர்த்து சொல்லிக்கணும். ஆனால் பெரியார் எப்படியோ அவரையும் இணைத்து கொண்டு போக வேண்டும். அவன் ஆஸ்திகனாக இருந்துட்டு போகிறான், சைவனாக இருந்துட்டு போகிறான். தீண்டாமை விளக்கில் அவர் நம்மோட ஒத்த கருத்துள்ளவர். ஒத்த கருத்துள்ளவரை இணைத்து கொண்டு இயக்கத்தை முன்னெடுத்து போகலாம். அதில் அவர் வருத்தப்பட்டதே இல்லை. அதே மாதிரி தான் நான் சொன்னாலும் இப்போ தமிழிசை இயக்கம், அண்ணாமலை செட்டியாரெலாம் தமிழிசை நடத்தினோம், தமிழில் பாட சொன்னோம். அப்புறம் பெரியார் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் போகிறார், தமிழில் பாட சொன்னோம். இப்போ தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. முதலாவது தெலுங்குலேயும் சமஸ்கிருதம் பாடினா என்ன அர்த்தம்னு இவங்களுக்கு தெரியாது. இப்போ தமிழில் பாடி இந்த மூட நம்பிக்கையை தமிழ்லேயே கேட்குறான். இவன் நாசமாக போயிடுவான் போட்டிருக்குது அப்படின்ட்டு பெரியார் சொல்கிறார். இது ஒரு மாமியார் வீட்டுக்கு மருமகன் வர்றான். அவன் பல்லெல்லாம் அப்படியே காசி பச்சையாக இருக்குது. நம்ம ஜெயேந்திரனுக்கு இருந்ததில்ல அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஊத்த பல்லாக இருக்குது. உன்னை இவன் எப்படா சொல்கிறதுன்னு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு, எங்கள் ஊர் கரும்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை, போய் கரும்பு வாங்கி சாப்பிட்டு வாங்கன்னு கையில் பணம் கொடுத்து அனுப்புகிறான். அவன் போய் எள்ளு புண்ணாக்கு வாங்கி சாப்பிட்டு வர்றான். இன்னும் பல்லு எப்படி இருக்கும்?
நான் என்னடா இவன்லாம் தமிழில் பாடலன்னு வருத்தப்பட்டுட்டு பண்ணா, இவன் அந்த பாடி தொலைஞ்சி தயவுசெய்து இவங்க பாடாமல் இருந்தால் பரவாயில்லைங்கிற மாதிரி பாடுறான். தமிழில் பாடினால் போதாது, தமிழனுக்காக பாடு, தமிழனுக்கு வேண்டியதை பாடு, தமிழனை முன்னேற்றப்பாடு, அதுதான் வேணும் எனக்கு. இந்த தமிழில் பாடின எனக்கு போதாதுப்பா எனக்கு என்று அடுத்த நிலைக்கு போவார். இப்படி ஒவ்வொன்றும் இந்த சுயமரியாதை இயக்கத்தில் கூட அப்படி ஒவ்வொரு கட்டங்கட்டமாகத்தான் அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எனக்கு கடவுள் நம்பிக்கை என்பது இயக்கம் தொடங்குகிற போதே இல்லை. அப்போதே சொல்லியிருந்தால் ஒருவரும் என்னோடு நின்றிருக்க மாட்டார்கள். அதை சொல்வதற்கு நான் 4-5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிறார். அப்பயே சொன்னால் ஒருத்தன் கூட கொண்டு நிற்க மாட்டான்டா, இவன் நாஸ்திகனை ஓடி இருப்பான், அதெல்லாம் வேண்டாம், மூட நம்பிக்கை ஒழிக்கலாம்ப்பா, சடங்குலாம் வேண்டாம்ப்பா, அதை சொல்லி ஆரம்பித்து ஸ்டெப்பாக கொண்டு வந்தேன். எனவே ஒருவர் இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு தனக்குள்ள கொள்கைகளை கூட மறைத்து கொண்டு அல்லது மட்டுப்படுத்தி கொண்டு அதை எடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த போக்கினை அவர் தன்னுடைய நடவடிக்கையில் காட்டியிருக்கார் என்பது தான். இன்னும் சொல்வதற்கு ஏராளம் இருந்தாலும் நேரம் ரொம்ப அதிகமாயிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா சுயமரியாதை இயக்கம் என்பது ஒரு புதிய ஒரு இயக்கம்தான். அப்படி ஒரு இயக்கங்கள் வேற எங்கே நடந்துதான் நமக்கு தெரியாது. எம்ஆர் ஜெயகர்னு ஒருத்தர் சிறப்பு, பெரியாருடைய சிறப்பு சொல்கிறேன் நான். முதல் மாநாடு சவுந்தரபாண்டியன், அவர் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவராக இருக்கிறார், சுயமரியாதை கருத்தோடு இருக்கிறார். அவர் திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றுகிற போது தாங்கள் வகிக்கிற பதவிகளையும் விட்டுணும்னு சொன்னப்போ தான் அவருக்கு நறுக்குங்குது. ஐயோ நமக்கு, ஏன்னா சர் பட்டத்தை விட்டணும், திவான் பகதூர் விட்டணும், அப்புறம் வேறு ஏதாவது நியமன பதவிகள் இருந்தால், தேர்தலில் வெற்றி பெற்ற பதவிகள் தவிர நியமன பதவிகள் தான் அதையும் விட்டுறணும் தீர்மானிக்கிறாங்க. அப்போ நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுங்கன்னு கேட்குறாங்க. திராவிட கழக பெயர் மாற்று தீர்மானத்தின் போது அதுதான் நடக்குது. சரி, இன்னொரு 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் டைம் தான் வைக்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் அவர் சுயமரியாதைக்காரர் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது மாநாடு எம்ஆர் ஜெயகர். எம்ஆர் ஜெயகர் இந்து மகாசபைக்காரர், அவன் வச்சுக்கிங்க அவர். ஆனால் அவர் மத்திய சட்டமன்றம், அப்போ பாராளுமன்றம் என்ற பேர் இல்லை, மத்திய சட்டமன்றத்தில் ஜாதி ஒழிப்பு தீர்மானத்தை கொண்டு போகிறார். ஜாதி வேற்றுமை பாராட்டுவதை குற்றமாக கருத வேண்டும்னு கொண்டு போகிறாரு. இப்படியால கொண்டு வந்துடலாம், இங்கே கொண்டு வர்றாரு. தங்களை பற்றிய விவரங்களை எல்லாம் முதல்ல ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புகிறாங்க. நாங்கள் இப்படி ஒரு இயக்கம் நடத்துகிறோம், இந்த மாதிரி எங்கள் ரிவோல்ட் பத்திரிக்கை இப்போ ஆரம்பிச்சிடுறேன். ரிவோல்ட் பத்திரிக்கை ஒரு கட்டுரைகள்லாம் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி கருத்துள்ளவங்க நாங்கள், மாநாட்டுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. அவர் ஒத்துக்கிறார், வர்றார். வந்தோடனே அந்த மாநாட்டில் மிக சிறப்பாக பேசிட்டு கடைசியாக அவரோட நிறைவுரையில் ஒன்று சொல்லுகிறார். அவர், நான் பார்த்தேன், உங்கள் இயக்கத்தின் வேலைகள் மட்டுமல்ல, சுயமரியாதை இயக்கம் என்ற பெயரே எனக்கு பெரிய இதாக இருக்குது. உலகில் உள்ள அத்தனை அகராதிகளும் எடுத்து போட்டு பக்கம் பக்கமாய் புரட்டி பார்த்தாலும் இந்த சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடான சொல்லையோ அதற்கு இணையான சொல்லையோ காணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சொல்லோடு இயக்கம் நடத்துன்னு பெருமையாக இருக்குன்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த மாதிரி வார்த்தையே இருக்க முடியாது. இப்போ சில பேர் பெரியாரே எப்படி சொன்னார்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் குடியரசில் படித்தா தெரியுது, பெரியார் சொல்லலை, எம்ஆர் ஜெயகர் சொன்னதை போலன்னு பெரியார் பேசியிருக்கார். அப்படி தான் அவர் பேசியிருக்கிறார். ஆக அப்படி எல்லோரையும் இணைத்து கொண்டு, அப்போ யாருன்னா நம்ம கருத்து பேசுகிறானா வா, நீ ஜாதி ஒழி பேசுனா வாடான்னு கூப்பிட்டு அவரையும் வச்சுக்கிட்டு அவர் மாநாடு, இந்து மகாசபை தலைவர் அவர். ஆனால் தன் கருத்தை அப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் மாற்றி ஜாதி எதிர்ப்பெல்லாம் பேசி இதெல்லாம் கூடாது என்று பேசுகிறார். அவர் மாறுறாரு. அப்புறம் கொண்டு இங்கே வச்சு பெரிய ஒரு கூட்டத்தோடு நின்று காட்டிட்டு போனோன்னா அவர் கொஞ்சம் மாறி இருக்கக்கூடும். இருந்தாலும் அந்த கருத்தை பேசிட்டுமே வரட்டும், அந்த கருத்தை அவன் தீர்மானமாக கொண்டு வந்திருக்கான்ல, நம்மகிட்ட பார்ப்பான், என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்பான்னு கூட்டி வந்திருக்கலாம். எனவே அவருக்கு பெரியாரை பொறுத்தவரை தன்னுடைய இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும். வலுப்படுத்துவது என்பது மக்கள் கருத்தில் போய் நம்ம இயக்க சிந்தனைகளை கொள்கைகளை பதிய வைப்பது தான். அதற்கு எந்தெந்த முறைகளில் இருந்தால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள செய்ய முடியும் என்ற முயற்சியில் தான் ஒவ்வொன்றாக செய்து கொண்டு வருகிறார். அப்புறம் 38க்கு அப்புறம் அரசியல் கட்சியோட நீதி கட்சியினுடைய இதை ஏற்றுக்கொண்டு அதில் திராவிட கழகமாக இருக்கிறாரு அவர். அதெல்லாம் நிறைய நீதி கட்சியாக போன உடனே அப்புறம் ஒரு தீர்மானம் நீதி கட்சியில் கொண்டு எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்றார். நீதி கட்சியை அவன்லாம் எலெக்ஷன் நிறுத்தி பதவி போடான்னு இருக்கிறான். அங்கே போனோன்னா எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்னு தீர்மானம் போடுறாங்க. அவனுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும் அவனுக்கு. ஏன்னா அப்போது காங்கிரஸும் பதவியேற்றுக்கொள்ளவில்லை என்றால் பெரியாரை நீங்கள் என்ன எதிர்கட்சி தலைவர் இவர் தான், நீங்கள் முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார். கவர்னர் கேட்குறாரு, கவர்னர் ஜெனரல் கேட்குறாரு. முடியாதுன்னு மறுத்து, எனக்கு வேண்டாம்ப்பா, இப்போ நம்ம ஆளுங்கள்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறதே முதலமைச்சர் ஆகிறதுக்குங்கிறாங்க, அவர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம்டா, நீ கூப்பிட்டாலும் வேண்டாம். ராஜாஜி வேறு வர்றார், நான் கூட மந்திரி சபையில் இருக்கிறேன், நீங்கள் அமைச்சிருங்கன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு தான் மருத்துவராகத்தான் அப்போ இருந்து
நீங்கள் 1925 காங்கிரஸ்காரர் இருந்தப்போ எழுதியிருக்கிறார். அதை நான் அந்த இதை கொண்டு வர மறந்துட்டேன். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நாம் நம்முடைய சமத்துவ சமுதாயத்தை படைப்பதற்கு ஒரு இயக்கம் கட்ட வேண்டும். தேர்தல் அரசியல் ஈடுபாடு இல்லாதவர்களாகவும் பட்டம் பதவிகளுக்காக அலையாதவர்களாகவும் இருப்பவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு நாம் இந்த இயக்கம் நடத்தணும். அப்படி தான் அவர் எழுதுறாரு. காங்கிரஸ்காரர் இருந்தப்போ இதுக்கெல்லாம் சும்மா இயக்கம் கட்டணும்னா சும்மா கட்ட முடியாதுப்பா, தேர்தல் அரசியலுக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு எனக்கு நீ கொடுக்குற ராவ் பகதூர் வேண்டாம், திவான் பகதூர் வேண்டாம் என்று சொல்லுகிற மனப்பான்மையும் இருக்க வேண்டும். அவர்கள் வைத்து அப்படி ஒரு இயக்கம் கட்டி நாம் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். காங்கிரஸ்காரராக இருக்கிறப்ப எழுதுகிறார் அவர். எனவே அப்படிப்பட்டதான் அந்த கருத்துக்களை எடுத்து இருக்கிறார் என்பது தான் இதற்கு என்ன செய்தின்னா, அதுக்கு மேலே ஏதாவது பேசினா அதுக்கு தான் பேசலாம். இன்னொன்று முக்கியமாக சொல்லிடணும். அவர் பெரியார் 52 ஒரு செய்தியை பேசுகிறாரு. அது முக்கியமாக சுயமரியாதை கொள்கையை கொண்டிருக்காத தனி திராவிட ஆட்சியை சுயமரியாதைக்காரர்கள் விரும்ப மாட்டார்கள். வைதீகத்திலும் மூடநம்பிக்கையிலும் மூழ்கிய தனி திராவிட ஆட்சியை திராவிடர் கழகத்தார் விரும்ப மாட்டார். சுயமரியாதை இயக்கம் தான் திராவிடர் கழகம். ஆனால் ரெண்டையும் 2 தடவை சொல்கிறாரு. நீ திராவிடர்னா மட்டும் எங்களுக்கு போதாது, நீ சுயமரியாதை கொள்கையை ஏற்றுக்கொண்டவனாக இருக்க வேண்டும். வைதீகத்திலும் மூடநம்பிக்கையிலும் மூழ்கியவர்களாக இருக்கக்கூடாது. அந்த திராவிட ஆட்சி தான் எங்களுக்கு வேணுமே தவிர ஆளுங்க மட்டும் எங்களால் இருந்தால் போதாது என்ற என் கருத்து. ஆனால் இந்த நேரத்தில் நாம் அதை நினைவூட்டிக் கொள்ள வேண்டிய கருத்து என்று கருதுகிறேன். வேறு ஏதாவது செய்திருந்தால் பேசலாம். இதோட நிறைவு செய்தி ஒரு தொடர். உங்களை விடுதலை கொடுக்குறேன். விடுதலை கொடுக்குறா? இதாக கொடுத்து விடுதலை இல்லைன்ட்டார். சனாதனம் ஏன் ஒழிக்கப்பட வேண்டும்? அது ஒரு வாழ்வியல் நடைமுறைன்னு ஆக்ஷன் கிங் சொல்லுகிறார். யாருங்க ஆக்ஷன் கிங்? அர்ஜுனா ஆக்ஷன் கிங்னா சொல்றாரு. சனாதனத்தில் எதுவெல்லாம் வாழ்வியல் முறை. அதாவது நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கஷ்டம் என்னன்னாங்க, ஒரு கதையை உண்டு. அதை சொல்லிடுறேன். எனக்கு தெனாலிராமன் கதை. ஒரு பெரிய சாஸ்திரிகள், பெரிய அறிவாளி, எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்றவர் வர்றாரு. உங்கள் அரசவையில் யாராவது என்னை எதிர்த்து வாதாடுவதற்காக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்புறம் தெனாலிராமன் வர்றாரு. அப்படியே ஒரு இதை வச்சு என்ன பையில் சாக்கு பையில் சுற்றி கட்டிட்டு வர்றாரு. என்னங்கிறார்? திலகாட்ட மகிஷ பந்தனம் அப்படிங்கிறான். என்ன இன்னைக்கு வாதாட போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். இவன் கேட்டுறான். சிஷின்னு என்னமோ திலகாட்ட மகிஷ பந்தனமா, அதை வச்சுட்டு தான் பேச போகிறான். இவனுக்கு ஒன்றுமே தெரியல. இந்த கேள்விப்பட்டதுலேயே இதில் கேட்டாலும் அவன் என்ன பண்ணுறது? அந்த வித்வான் அரசரே விவாதம் வேண்டாம், நமக்குள்ளே என்ன விவாதம், நான் விடைபெறுகிறேன்னு போயிடுறான். அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. தெனாலிராமன் என்ன புத்தகம் அது அப்படின்னாரான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எள்ளு குச்சி, அதை எறும்பு கட்டுற கையில் கட்டியிருக்கிறேன். திலகாஷ்டம்னா எள்ளு குச்சின்னு அர்த்தம், மகிஷ பந்தனம்னா எருமை கட்டுற கயிறுன்னு அர்த்தம். அது 2 தான் உள்ளே இருந்தது. நான் வடமொழியில் சொன்னோன்னா அவன் என்னமோ நினச்சிட்டு பயந்துட்டான். அது மாதிரி சனாதனம்னா அது நமக்கு பொருள் தெரியாதுல, அவன் ஆளுக்கு ஒரு வச்சு சொல்கிறான். இதுதான் பெரிய விஷயம் போல் இருக்குது அப்படின்னு நம்ம ஆள் நினச்சிக்கிறாங்க. என்னன்னே தெரியாது. அந்த சேஷையான்னு ஒரு நீதிபதி உயர் நீதிமன்றத்தில் இந்த சனாதனம் பற்றி ஒரு தீர்ப்பு சொல்கிறார். சனாதனம் என்பது குடிமக்கள் அரசரிடம் நடந்து கொள்ள வேண்டும், அரசர் குடிமக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வைத்திருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடம் எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், இதெல்லாம் சொல்லுவது தான் சனாதனம். அந்த மாதிரி புஸ்தகம் அந்த மாதிரியே கிடையாது. இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நல்ல வாய்ப்பாக நான் வேறு எதுக்கு வச்சது இங்கே இருந்தது, பரவாயில்லைங்க நல்ல கேள்வி கேட்டான்னு நான் சொன்னேன். இதுதான் சனாதன தர்மா அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஜெராக்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இது 1916 பப்ளிஷ்டு பை சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் பெனாரஸ், காசியில் உள்ள இந்தி பல்கலைக்கழகத்தின் வழி, அது கல்லூரி அப்புறம் தான் பல்கலைக்கழகம் ஆகுது, அதன் வழியாக வெளியிடப்பட்டது. அது எதுக்காக வெளியிடுறோன்னா, ரிலிஜியஸ் அண்ட் எத்திக்கல் ட்ரைனிங் ஷல் பி ஃபார் எ வைட் லிபரல் அண்ட் அன்சென்ஸ், இந்த கேரக்டரில் சொல்லித்தரணும் எல்லா ஹிந்துகளுக்கும் என்று சொல்லுகிறாங்க. அதை என்ன எல்லாம் சொல்கிறான்னா, அதில் இந்து மதத்தை பற்றி சொல்கிறத மட்டும் சொல்கிறேன். This religion has also been called the Aryan religion.
சனாதன தர்மத்தை தான் சொல்கிறான். சனாதன தர்மா மீன்ஸ் தி எட்டர்னல் ரிலிஜன் அண்ட் ஆன்ஷியல் லா and it based on the Vedas, sacred books given to men many long ages ago. This religion has also been called the Aryan religion because it is the religion that was given to the first nation of the Aryan race. ஆரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட தத்துவம் அந்த மதம். அதனால் இது ஆரிய மதம் என்றும் சனாதனத்தை அழைப்பார்கள். அவன் சொல்லிருக்கிறது. ஆரியா மீன்ஸ் தி நோபல். ஆரியர்கள்லாம் ஒரு மேன்மீதங்கியவர்கள் பொருள். much finer in character and appearance than the races which went before it. அதெல்லாம் விட்டுரும் கதையை. இது ஆரியவர்தா என்கிற பகுதியில் குடியேறி அமர்ந்திருக்கிற ஆரியர்களுக்கான தத்துவம் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்புறம் திருப்பியும் சொல்கிறான், அது எதெல்லாம் அடிப்படை என்றால், தி ஃபவுண்டேஷன் இஸ் கால்டு ஸ்ருதி, தட் விச் ஹாஸ் பீன் ஹர்ட். தி வால்ஸ் ஆர் கால்டு ஸ்மிருதி, தட் விச் ஹாஸ் பீன் ரிமெம்பர்டு. காதில் கேட்டதும் மனப்பாடமாக வைத்திருப்பும் சேர்ந்து தான் ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டும். அதுதான் அடிப்படை இதற்கு என்று சொல்லுகிறார். அப்புறம் நேராக அடுத்த சாப்டருக்கு போகிறேன். ஏன்னா ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு நேரம் இல்லை. தி சயின்ஸ் பிலாசபி ஆஃப் ஜனாதன தர்மா, அதெல்லாம் பிலாசபியில் அப்புறம் பார்க்கலாம். அது என்ன தத்துவத்தை சொல்வது மட்டும் சொல்லிடுறேன். தத்துவம் கூட சொல்லுது. அது நிறைய இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா மனித பிறவியில் முதல் பிறவி இன்ஃபான்சி, சைல்டுஹுட், தி ஃபஸ்ட் இஸ் தட் 4 ஸ்டேஜஸில் வளருதான் ஜீவாத்மா. அதில் முதல் ஜீவாத்மா வளர்ச்சி நிலையில் இருக்கிற கீழ்நிலையில் இருக்கிறதுக்கு பேர் வேர் பார்ன் இன் டு த கேஸ்ட் ஆஃப் சூத்ராஸ். முதல்ல ஃபஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் இன்னும் வளருது செகண்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் தி ஜீவாத்மாஸ் மேன்ஹுட். அது என்ன? அதுதான் வைஷ்ய ஆகுது. தேர்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஆஃப் தி மேன்ஹுட் தான் சத்ரியாஸ். தி ஃபோர்த் ஸ்டேஜ் அதுதான் பிராமணாஸ் என்று சொல்லுகிறார்கள். அது நிறையா இருக்குது. இதில் அண்டர்லைன் பண்ணலாம், படித்தா ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடும். நேராக அவ என்ன தத்துவத்தை சொல்லுகிறது என்பதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இல்லை, அதை விட தமிழில் இருக்கு. சனாதன மாநாடு நடத்துது, ஆங்கிலேயர்களை பார்ப்பனை எதிர்த்தது ஏன் அப்படின்னு பெரியார் ஒரு கட்டு எழுதுறாரு. ஏன் பார்ப்பானுங்க ஆங்கிலத்தை எதிர்த்தான்? ஒன்றும் இல்லையா, இந்து மதத்துக்கு எதிரான சட்டங்களை கொண்டுறான், அதனால எதிர்த்தான், அவ்வளோதான். விடுதலைலாம் கேட்கல அவன், அப்படிதான் சொல்கிறாரு. அதில் சனாதன மாநாடு நடக்கிறது 30/11/1929 சென்னை ஒற்றைவாடை நாடக கொட்டையில் சனாதன தர்மிகள் மாநாடு என்பதாக சுயநல வெறியர்கள் மாநாடு ஒன்று கூட்டப்பட்ட விஷயத்தை யாரும் தெரிந்திருக்கலாம். அதில் என்ன தீர்மானம்? அக்ராசனர் உபன்யாசத்தில் சொல்லுவதாக தலைமை தாங்கிறார் சியாம் சந்திர சக்கரவர்த்தி. மதம் கெட்டு போய்விட்டது, நமது பழைய சனாதன தர்மத்தை மறுபடியும் நிலைநிறுத்த வேண்டும். ஒரு உண்மையான இந்து என்பவனுக்கு அடையாளம் சனாதன தர்மத்தை நம்புவதே ஆகும். வேதத்தை நம்பி அதன்படி நடப்பதுதான் ஆஸ்திகனுக்கு அறிகுறியாகும். நமக்கு வேதமே ஆதாரமானது. வேதத்தின் தத்துவமும் உள்பொருளுமே மனு தர்ம சாஸ்திரமாகும். மனு தர்ம சாஸ்திரம் பகவானால் சொல்லப்பட்டதாகும். கடவுள் உண்டாக்கிய சட்டம்தான் மனு தர்ம சாஸ்திரம். அதன் அடிப்படையில் இந்த தீர்மானங்கத்தை போடுறாங்க. என்ன சொல்கிறான்னா, இதுக்கு சாரதா சட்டம் சோதனை காலமாகும், அதை ஒழித்தாக வேண்டும். அது பொண்ணுங்களை 12 வயசு தானே சொன்னாங்க. சாரதா சட்டம் 14 வயசுங்களா? 12. அதாவது இப்போ நாம் சொல்கிறோம் 18க்கு மேலே கல்யாணம் இல்லைன்ட்டு. 12 வயசு ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்கிறது தான் சாரதா சட்டம். அதுக்கே பெரிய எதிர்ப்பு பாப்பானுங்களாம். அவன் அந்த மாநாடு போட்டு சொல்கிறான், முதல்ல அந்த சாரதா சட்டத்தை ஒழிக்கணும். சிறு வயதில் கல்யாணம் செய்தால்தான் பெண்கள் அவர்களுக்கு வணங்கி கட்டுப்பட்டு இருப்பார்கள். அதனால்தான் சாஸ்திரங்கள் பாலிய விவாகம் வற்புறுத்தப்பட்டிருக்கிற சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கான். பெண்கள் பூப்பான பிறகு அவர்கள் உடனே கருத்தரிப்பதை தடுத்தால் அது சிசு கொலைக்கு சமானமாகும். அதனால் தீர்மானங்கள் போடுறான். 1, சாரதா சட்டத்தை ஒழித்து விட வேண்டும். அதற்காக 2வது தீர்மானம் சத்தியாகிரகம் செய்ய வேண்டும். 3வது சனாதன தர்மத்திற்காக ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும்.
மதத்தில் அரசாங்கமாவது அரசியல் ஸ்தாபனங்களாவது பிரவேசிக்கக்கூடாது, அறநிலையத்துறைக்கு வரக்கூடாதுன்றது அதுதான். சட்டசபை இதெல்லாம் சொல்லிட்டு மனு தர்மத்தை காப்பாற்றுகிறதாக வாக்களிப்பவர்களுக்கே சட்டசபையில் ஓட்டு கொடுக்கணும். நான் மனுசாஸ்திரம் காப்பாற்றினாடா, நான் சூத்திரன் இருந்துக்கிறேன், எனக்கு ஓட்டு போடு, அவன் மட்டும்தான். கலப்பு விவாக சட்டத்தையும் சம்மத வயது சட்டத்தையும் கண்டிப்பதோடு சட்டங்களையும் மாற்றிவிட வேண்டும், விவாகங்களை ரத்து செய்யக்கூடாது, அப்படி தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுறாங்க. நான் நேற்று சொன்ன ஒரு நீதிபதி வி சீனிவாச ஐயங்கார், அவர் இருந்து தான் தீர்மானத்தை இந்த மாநாட்டில் திருவாளர்கள் எஸ் சத்தியமூர்த்தி, கோவை சி வெங்கட்ரமண ஐயங்கார், டி.ஆர். ராமச்சந்திர ஐயர், நீதிபதி வி சீனிவாச ஐயங்கார்லாம் சேர்ந்து தீர்மானத்தை போடுறான். உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த தீர்மானத்துக்கு ஒத்துக்கிறான். நம்ம ஜிஆர் விஸ்வநாதன் அப்பயே இருந்திருக்கிறார், ஜிஆர் சாமிநாதன். அடுத்து 2-3 தீர்மானத்தை சொன்னாவே இது சனாதன தர்மத்தை பற்றிய தீர்மானங்கள். சென்னை மாகாண வர்ணாசிரம தர்ம மாநாடு, ஆரிய தர்ம பரிபாலன மாநாடு, சனாதன தர்ம மாநாடு, இதெல்லாம் பார்த்துங்க. அதில் என்ன போடுறான் தீர்மானம்னா, பிராமணன் நம்மிடத்தில் இருக்கும் விரோத பாவத்திற்கு ஆதரவு கட்டும்போது எல்லா வகுப்பாருக்கும் சம சந்தர்ப்பம் உத்தியோகங்கள் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்திருப்பதை எடுத்துக்காட்டி இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் சமமாகவே கொடுக்குறோம், என்ன அநியாயமாக இருக்குது. தீண்டாமை விஷயமும் ஆலய பிரவேச விஷயமும் வேதத்திலும் தர்மசாஸ்திரத்திலும் கண்டிப்பாய் சொல்லியிருக்கிறபடியால் அதற்கு விரோதமாக நடந்தால் மற்ற விஷயங்களில் வேதமும் தர்மசாஸ்திரம் அலட்சியம் செய்யப்பட்டு விடுமானதால் தீண்டாமை விலகுவதற்கும் தீண்டாதாரை ஆலயங்கள் முதலில் அனுமதிப்பதற்கும் கண்டிப்பாய் இடம் கொடுக்கக்கூடாது என்று தீர்மானிக்கிறார். விட்டுறக்கூடாத போகலாம், கோயில் பக்கம் விட்டுறக்கூடாத போகணுங்களாம், எல்லாத்துக்கும் அதெல்லாம் அசிங்கமாக போயிடும். இதுதான் சனாதன தர்மம், இதுதான் ஆக்ஷன் கிங், இதுதான் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் படிச்சிருக்க மாட்டார், திலகாட்ட மகிஷ பந்தனம் தான், அவ்வளோதான், அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். வேதம் ஒவ்வொரு பார்ப்பனரும் இப்போது அவர்கள் செய்யும் தொழிலை விட்டுவிட்டு வேதம் படிக்க போவதையும் 3 வேளை குளித்து 6 காலம் சத்தியாவதனம் செய்வதையும் காயத்ரி ஜபிப்பதையும் பிராணாயாமம் பண்ணுவதையும் நாம் சிறிதும் ஆட்சேபிக்க போவதில்லை. இது விஷயத்தில் நமக்கு எவ்வித நஷ்டமும் இல்லை. ஆனால் அதற்காக நம்மை காசுக்கு கேட்கக்கூடாது என்றும் பாப்பானுங்களே கேட்கக்கூடாது. அதெல்லாம் சனாதன தர்மம்னா என்னங்கிறதுக்காக மட்டும் இதை சொல்கிறேன். இவ்வளவு மோசமாக இருக்கான். வகுப்பாரி பிரதிநிதித்துவ கொள்கை அடியோடு அழிக்க இந்திய காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ்வாதிகள் பட்ட பாடு வீணாக போய்விட்டது. அவன் சொல்கிறான், வருத்தப்படுறான். எதுக்குன்னா, வகுப்பாரி முறையை ஒழிக்கணும்னு சொன்னோம், காங்கிரஸ் கூட முயற்சி பண்ணிச்சு, ஒன்றும் இல்லாமல் நாசமாக போயிடுச்சு. அவன் ஏன்னா சென்னை மாகாணத்தில் தான் போடுறான். 4 பங்கு ஜனங்கள் விஷயத்தில் சைமன் கமிஷன் ரிப்போர்ட், அதெல்லாம் விட்டுருங்க. அவன் என்னென்னா, இந்த தர்மம் என்ன சொல்லுதுன்னா 4 இது உண்டு. சூத்திரர்கள் எந்த விதமான அது கிரட்ஜஸ் ஒரு சங்கடமும் இல்லாமல் மேல் 3 ஜாதியாருக்கும் பணி செய்ய வேண்டும், ஒன்று தான் கடமை என்று இந்த 4 கடமை ஒவ்வொருத்தருக்கும் போடுறான். அது செய்யணும் என்பது தான் அந்த இதை. அதைத்தான் நம்மளுங்க அதை தெரியாமையே தான் இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பல தோழர்களும் அதில் ஏமாந்து போய்ட்றாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய அறிவாளி ஆக்ஷன் கிங்கு அவரே சொல்லிட்டாருங்கிற போது நம்ம என்ன செய்ய முடியும்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆக்ஷன் கிங்கு ஆக்ஷனில் தான் கிங்கு, அறிவில் கிங்கெல்லாம் கிடையாது. அதை நம்ம நினச்சிட்டாவே சரியாக போயிடும். அப்புறம் நான் திராவிடனா தமிழனா, திராவிடமும் தமிழ் தேசியம் என்ற அரசியல் சொல்லி இந்த என்ன கொள்கை